கேள்வி எண் 104 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. தென்மேற்கு பருவமழை பற்றி சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். நமக்கு 2 விதமான பருவமழை இருக்கும். ஒன்று தென்மேற்கு, இன்னொன்று வடகிழக்கு. அந்த வகையில் தென்மேற்கை பற்றி இந்த கேள்வியில் கேட்டிருக்காங்க. என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தென்மேற்கு பருவமழையின் 50 ஆண்டுகால சராசரி வந்து 87 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரெண்டாவதுல 50 ஆண்டு சராசரியில் 96% முதல் 104% வரை மழை பெய்தால் அது சாதாரண பருவமழை வகைப்படுத்தப்படும். அதே 50 ஆண்டு சராசரியில 105க்கு மேல 105% முதல் 110% வரை மழை பெய்தால் அது இயல்பை விட அதிகமான பருவமழை எனவும் வகைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு, ஸ்டாட்டிக்கா உள்ளது. ஆனா இப்போ அந்த 50 ஆண்டு கணக்கெடுப்பு படி இந்த 87% கேட்டீங்க அப்படின்னா இது வந்து இல்லை. ஓகேங்களா? அப்போ மீதி 2ம் சரி. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலநிலை, வானிலை இது 2மே மாறும். வானிலை அப்படிங்கிறது ஒரு நாளில் அந்த டைமுக்குள்ளே நடக்கிறது. காலநிலை அப்படிங்கிறது ஒரு 35 வருஷத்துக்கு அந்த ஆவரேஜாக வச்சு பண்ணுறது தான் அந்த காலநிலை அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50 ஆண்டுகால சராசரி வச்சு தான் இந்த 87 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இவ்வளோ பெர்சன்டேஜுக்குள்ளே பெஞ்சா இது வந்து சாதாரணமாகவும், அதாவது அதோட ஆவரேஜாகவும், அதுக்கு மேலே போகும்போது அது வந்து அதிகமான பருவமழையாகவும் கருதப்படுது. நமக்கு மழையை பொறுத்தளவில் கனமழை, அதிகனமழை அந்த மாதிரி ஒரு இது வச்சுருப்பாங்க. நம்ம நியூஸில் பார்த்துருப்பீங்க, ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட், இந்த மாதிரிலாம் அலர்ட்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் வச்சு அதை வந்து இந்த பேரில் அழைக்கப்படுறது. ஸோ இதுதான் இந்த தென்மேற்கு பருவமழை சார்ந்த தகவல். ஸோ இந்த விதத்தில் பார்க்கும்போது 2வது 3வதும் சரியாக இருக்குது, ஃபர்ஸ்ட் ஒன்று தவறாக இருக்குது. அடுத்ததாக பாருங்கள். விச் ஆஃப் த ஆர்கனைசேஷன் எஸ் enacted nature restoration law டு டேக்கிள் கிளைமேட் சேஞ்ச் அண்டு பயோடைவர்சிட்டி லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலநிலை மாற்றம் மற்றும் பல்லுயிர் இழப்பை சமாளிக்க இயற்கை மறுசீரமைப்பு சட்டத்தை இயற்றிய அமைப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா EU அப்படிங்கிற அமைப்பு. ஆப்ஷனில் பாருங்க, UN அப்படிங்கிறது யுனைடெட் ஸ்டேட்டு, ISA அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் சோலார் அலைன்ஸு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா UFSCC அப்படிங்கிறது யுனைடெட் நேஷன்ஸோட அந்த கிளைமேட் சேஞ்ச் சார்ந்த ஒரு அமைப்பு. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் சார்ந்தது தான் இயற்கை மறுசீரமைப்பு சட்டத்தை இயற்றிய அமைப்புன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான கேள்வி, இதோட அப்ரிவேஷனை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. கேள்வி 105 EUவோட அப்ரிவேஷன் என்னன்னு டைப் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, தவறான இணையை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சர்வதேச இந்த கொஸ்டினை பொறுத்தளவில் ஆண்டுகள் நமக்கு எப்படி தினங்கள் தொடர்பாக ஒரு வருஷமும் ஒரு கருப்பொருள் இருக்கு, அதுக்கு ஒரு விழிப்புணர்வு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஆண்டுகளையுமே இந்தந்த ஆண்டுகளுக்கு இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. இது தொடர்பாக நம்மளுக்கு ப்ரீவியஸில் பார்த்தீங்கன்னா குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துலேயுமே இந்த திணை ஆண்டுகள் பற்றிலாம் கேட்டிருக்காங்க. காசநோய் ஒழிப்பு ஆண்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆண்டுகளை பற்றி கேட்கும்போது இந்த ஆண்டுகளை படித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் தற்போதைய வருங்கால ஆண்டுகளை பற்றி கொடுத்துருக்காங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்வதேச பெண் விவசாய ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க 2026. அடுத்து சர்வதேச நிலையான மற்றும் மீள்தன்மை கொண்ட சுற்றுலா ஆண்டுன்னு 2027 கொடுத்துருக்காங்க. அடுத்து சர்வதேச அமைதி மற்றும் நம்பிக்கைக்கான ஆண்டு 2025. அடுத்து சர்வதேச சிறுகோள் விழிப்புணர்வு மற்றும் கோள் பாதுகாப்பு ஆண்டு அப்படின்னு சொல்லி 2029. நமக்கு இந்த கேள்விகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று தற்போது அதை பேஸ் பண்ணி தான் வரும். இந்த 2025லேயே இன்னும் 3 ஆண்டு இருக்கு. ஸோ அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதையும் டைப் பண்ணுங்க. கேள்வி 106 சரிங்களா? அது போக இந்த இதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. 2026, 27, 29 நம்மளுக்கு முக்கியமானது இந்த 2025 தான். ஸோ அது சார்ந்த மீதி 3ஐயும் கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இதுல அனைத்தும் சரியானவை. தவறானதுன்னு கேட்டிருக்காங்க, எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. அடுத்ததா பாருங்க, பாரத் முன்னறிவிப்பு அமைப்பை உருவாக்கிய அமைப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ட்ரோபிக்கல் மெட்ரலாஜி அப்படிங்கிறது இந்திய வெப்பமண்டல வானிலை ஆய்வு நிறுவனம் தான். பாரத் முன்னறிவிப்பு அப்படின்னா பாரத் ஃபோர்காஸ்ட் சிஸ்டம் வாஸ் டெவலப்டு பை அப்படின்னு சொல்லி கேள்வியாக கேட்டிருக்காங்க. முன்னறிவிப்பு அமைப்பை உருவாக்கிய அமைப்பு எது அப்படின்னா இந்திய வெப்பமண்டல வானிலை ஆய்வு நிறுவனம். அடுத்து பாருங்க, சமீபத்தில் காலமான வால்மீக் தாப்பர் எதற்காக பிரபலமாக அறியப்பட்டவர் அப்படின்னு சொல்லி கேள்வியை கேட்டிருக்காங்க. வால்மீக் தாப்பர் ஹூ பாஸ்ட் அவே ரீசென்ட்லி வாஸ் ஃபேமஸ்லி நவாஸ் அப்படின்னு சொல்லி கேள்வியை கேட்டிருக்காங்க. அவர் எதுக்கு ஃபேமஸ் ஆனவர் அப்படின்னா புலிகள் பாதுகாப்பு நிபுணர், டைகர் கன்சர்வேஷன். ஸோ இது தொடர்பாகவும் ஒருத்தர் நிபுணத்துவம் பெற்றிருக்காரு அப்படின்னு இந்த கேள்வி மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இது அவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வால்மீக் தர்பார் அப்படிங்கிறவர்.
நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இவர் ரீசெண்டாகவே ஒருத்தர் வந்து சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஒருத்தர் இறந்தாரு, அவர் சம்மந்தமாக ஒரு கேள்வி வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவரும் சமீபத்தில் இறந்திருக்காரு, வால்மீக் தாப்பர் அப்படிங்கிறது, புலிகள் பாதுகாப்பு நிபுணராம். அடுத்து பாருங்க, கிரேட்டர் ஃபிளமிங்கோ சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. கிரேட்டர் ஃபிளமிங்கோ சாங்சுரி இஸ் லொக்கேட்டட் இன் தனுஷ்கோடியில் தான் இருக்குது, தமிழ்நாட்டில் தான் இருக்குது. பேரை பார்த்தா இங்கிலீஷ் பேர் மாதிரி இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தனுஷ்கோடியில் தான் இருக்குது. கிரேட்டர் ஃபிளமிங்கோ சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னா தனுஷ்கோடி, தமிழ்நாடு. உலகின் மிக உயரமான ரயில் வளைவு பாலம் எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? வேர்ல்டு ஹையஸ்ட் ரயில் ஆர்க் பிரிட்ஜ் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ் விச் ரிவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செனாப். இந்த ரயில்வே பாலம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான் அமைஞ்சிருக்கு. இதை வந்து வடிவமைச்சவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவி லதா அப்படிங்கிறவங்க தான் இதை வடிவமைச்சிருப்பாங்க. மாதவி லதா. அடுத்ததா இதுதான் பார்த்தீங்கன்னா உலகிலேயே மிக உயரமான பாலம். இது எந்த நதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செனாப் ரயில்வே. உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110. இந்த கேள்வியில் இந்த பாலத்தோட உயரம் எத்தனை அடி உயரத்தில் இது கட்டியிருக்காங்க? ஏன்னா பார்த்தீங்கன்னா உலகினே உயரமானு கொடுத்துட்டாங்களா, அப்போ எவ்வளோ உயரம் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அந்த உயரம் எவ்வளோ அப்படிங்கிறத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. அடுத்தது பாருங்க, தமிழ்நாட்டின் முதல் ராம்சார் தலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ராம்சார் பார்க்கும்போது இந்தியாவில் இப்போ வரைக்குமே 96 கிட்ட போயிடுச்சு. அதில் தமிழ்நாட்டில் மட்டுமே 20க்கு மேலே இருக்குது. ஸோ இந்த 20 தான் இந்தியாவிலேயே அதிகமான ராம்சார் தலங்களை கொண்டிருக்கு தமிழ்நாடு. அதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு எது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது பாயிண்ட் காலிமர் அப்படிங்கிறது. பாயிண்ட் காலிமேர் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டோட முதல் ராம்சார் தலமா. முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், ஆரவல்லி மலைத்தொடர் தொடர்பாக ஒன்று கொடுத்துருக்காங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆரவல்லி மலைத்தொடர் என்ன மாதிரி விவாதம் போயிட்டு இருக்கு அப்படின்னா, அதாவது ஒரு 100 அடிக்கு கீழே உள்ளது எல்லாமே மலைகளில் வராது, குன்றுகளில் வரும். ஸோ அதுலேருந்து கனிம வளங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அரசு ஒரு முன்னெடுப்பு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அப்புறம் அந்த ஆரவல்லி மலைத்தொடரோட அந்த நன்மைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய விவாதங்கள் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது தொடர்பாக ஒரு கேள்வி. சரியான கூற்றுகளை தேர்வு செய்யவும். ஆரவல்லி பசுமை திட்டம் குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா மற்றும் டெல்லியை உள்ளடக்கும். ஆரவல்லி மலைத்தொடர் பாலைவனமாக்கலுக்கு எதிரான இயற்கை தடையாக செயல்படுகிறது. தார் பாலைவனத்தின் விரிவாக்கத்தை தடுக்கிறது மற்றும் சம்பல், சபர்மதி மற்றும் லூனி போன்ற முக்கியமான ஆறுகளின் மூலமாக உள்ளது. இது 3 மாநிலங்களில் 29 மாவட்டங்களிலும் ஒரு யூனியன் பிரதேசத்திலும் பசுமையான போர்வை விரிவுபடுத்தும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஆரவல்லி மலைத்தொடரை இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. தீரன் அதிகாரம் 1 அப்படிங்கிற படத்தில் ஆரவல்லி மலைத்தொடரில் சாம்பல் ஓநாய்களின் ஆசீர்வாதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வரும். ஸோ அந்த ஆரவல்லி மலைத்தொடர் மெயினாக எங்கன்னா இந்த குஜராத், ராஜஸ்தான் தான் மெயினாக இருக்குது. அது வந்து இந்த பாலைவன மாக்களை வந்து தடை செய்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுதான் வந்து மழைப்பொழிவு கொடுக்கும், இயற்கை அழிய விடாமல் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மாநிலங்களில் 29 மாவட்டங்களிலும் ஒரு யூனியன் பிரதேசத்திலும் பசுமை போர்வையாக விரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே கரெக்டு தான். ஸோ ஆரவல்லி தொடர்பாக முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து கேள்வியாக கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பாருங்க, பின்வருவனவற்றில் செனாப் பாலத்தின் முக்கிய வடிவமைப்பாளர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் பார்த்தோம், மாதவி லதா அப்படிங்கிறவங்க தான் இந்த செனாப் பாலத்தை டிசைன் பண்ணாங்க. இவங்க ஒரு பேராசிரியராக இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இவங்க தான் வந்து இந்த செனாப் பாலத்தை முக்கிய வடிவமைப்பாளராக இருந்திருக்காங்க. அடுத்ததாக பாருங்க, பின்வரும் கூற்றுகளை கவனிங்கள். இந்தியாவில் இருந்து மேலும் 2 ராம்சார் தலங்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன. இதனால் நாட்டில் அத்தகைய ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை 96 உயர்ந்துள்ளது, 91 உயர்ந்துள்ளது. இந்தியாவில் ராம்சார் தலங்களின் பட்டியலில் சமீபத்தில் இணைந்தவர் ராஜஸ்தானில் உள்ள பாலோடியில் உள்ள கிச்சான் மற்றும் உதயபூர் உள்ள மேனார் அப்படிங்கிற 2 பகுதி. இப்போ கரண்ட் டேட்டா படி பார்த்தீங்க அப்படின்னா 96 கிட்ட போயிடுச்சு. இது வந்து நம்ம 1 இயருக்குள்ள அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக அப்பப்போ கொஸ்டினாக மேக் பண்ணதுனால இந்த 91 அப்படிங்கிறது அந்த டைமில் உள்ள டேட்டாவாக இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 96 வரைக்குமே வந்துருச்சு. ஸோ அதன்படி இந்த 91 உயர்ந்துள்ளது. அந்த டைமில் இந்த ராஜஸ்தானில் உள்ள இந்த பலோடி அப்படிங்கிறதும் உதயபூரில் உள்ள இந்த மேனார் அப்படிங்கிறதும் அந்த டைமில் இணைஞ்ச ராம்சார் தலங்கள். ஸோ ரெண்டுமே சரிதான். அடுத்தது பாருங்க, இந்தியாவின் 107வது தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாஸ் 107th நேஷனல் பார்க் இஸ் லொக்கேட்டட் விச் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒடிசாவில் தான் அமைஞ்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இந்த RRB ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் அடிக்கடி கேட்ட கேள்வி இது, இந்த 107வது. அப்புறம் 58வது அந்த மாதவ் தேசிய பூங்கா
மாதவ் புலிகள் காப்பகம், அதுவுமே கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அடுத்து பார்த்தீங்கன்னா உயர் கடல்கள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வாட் டு யூ மீன் ஹை சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. எந்த ஒரு நாட்டின் பிரத்யேக பொருளாதார மண்டலத்திற்கும் அப்பால் திறந்த கடல் பகுதிகள், அதாவது பிரத்யேக கடல் மண்டலத்திற்கு அப்பால் உள்ள திறந்த கடல் பகுதி தான் என்ன சொல்றாங்க, உயர் கடல் பகுதிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஓப்பன் ஆசியன் ஏரியாஸ் பயான் எனி கண்ட்ரிஸ் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். நம்ம பார்த்துருப்போம் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் தான் படிச்சிருப்போம். ஆனால் இங்கே பாருங்க எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிறது, இதுக்கு அப்பாற்பட்ட பகுதியை தான் உயர்கடல் எல்லைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பொதுவாகவே ட்ரேடுன்னு பார்த்தீங்கன்னாலே இந்த கடல் சார்ந்து தான் இருக்கும். ஏன்னா ஹார்பரு அதெல்லாம் அந்த ட்ரேடில் வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறதுனால இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. டலீலா என்ற வெப்பமண்டல புயல் எந்த பெருங்கடலில் உருவானதுன்னு கேட்டிருக்காங்க. ட்ராபிக்கல் ஸ்டோம் டலீலா ஃபார்ம்டு விச் ஓஷியன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு பசிபிக் பெருங்கடல் தான், ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷியனில் தான் இந்த டலீலா அப்படிங்கிற வெப்பமண்டல புயல். புயல்னாலே நம்ம வந்து அதிக நீரை வந்து இது பண்ணோம் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் இங்கே வந்து வெப்பமண்டல புயல் வீசியிருக்கு. இந்தியாவின் கடற்கரையின் திருத்தப்பட்ட நீளம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. த ரிவைஸ்டு லென்த் ஆஃப் கோஸ்டல் லைன் ஆஃப் இந்தியா இஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,098.81 கிலோமீட்டர். இதுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பழைய டேட்டா. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணுறக்காண்டி தான் இதை கொடுத்துருக்காங்க. ஆனால் திருத்தப்பட்ட இதன்படி இந்த 11,098 அப்படிங்கிறது சரியான விடை. நமக்கு புக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த 7,516ங்கிறது புக்கில் இருக்கும். சரியான விடை எது அப்படின்னா சி ஆப்ஷன். அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டு கடற்கரையின் திருத்தப்பட்ட நீளம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1068.69 அப்படிங்கிறது. இந்த கடற்கரை நீளம்ங்கிறது மொத்த கடற்கரை நீளம். ஆனால் நமக்கு மெரினா வந்து உலகத்திலேயே 2வது நீளமான கடற்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ முதல் கடற்கரை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் உள்ள மியாமி கடற்கரை தான் முதல் கடற்கரை. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடற்கரையே நீளமான கடற்கரை அப்படின்னா கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் கிட்ட நம்ம மெரினாவை சொல்கிறோம். ஸோ அதுக்கும் மேலே தான் அந்த மியாமி கடற்கரை இருக்குது. அந்த வகையில் நம்ம தமிழ்நாட்டோட மொத்த கடற்கரை நீளம்னு பார்த்தோம்னா இந்த 1068.69 கிலோமீட்டர் அப்படிங்கிறது. இந்தியாவின் சிறந்த தேசிய பூங்காவாக பின்வருவற்றில் எது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பூங்கா தான் இந்த ரெண்டுமே. இரவிக்குளம் தேசிய பூங்கா கேரளா, டக்சிங்கம் தேசிய பூங்கா ஜம்மு காஷ்மீர். ரெண்டுமே வந்து சமீபத்தில் சிறந்த பூங்காவாக தேர்வு செய்யப்பட்டிருக்கு. முக்கியமான ஒன்று. அடுத்ததாக பாருங்க, மரகத முக்கோணம் என்பது எந்த நாடுகளுக்கு இடையில் உள்ள எல்லை பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எமரல்ட் ட்ரையாங்கிள் இஸ் பவுண்டரி டிஸ்ட்ரிபியூட் பிட்வீன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்கே அப்படின்னா லாவோஸ், கம்போடியா மற்றும் தாய்லாந்து. இந்த ட்ரையாங்கிள்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு வேர்ல்டு மேப்பில் பார்த்தீங்கன்னா பெர்முடா ட்ரையாங்கிள்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த கடலுக்குள்ளே இருக்கிற அந்த ட்ரையாங்கிளுக்கு மேலே ஃப்ளைட் எது போனாலும் அதுக்குள்ளே போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த எமரல்டு ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 நாடு லாவோஸ், கம்போடியா மற்றும் தாய்லாந்து, இதுக்கு இடையில தான் இந்த ட்ரையாங்கிள் இருக்குது. அப்போ இந்த 3 நாடுக்கு எல்லையாக தான் இந்த ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கோலாபுரி சம்பல் எந்த மாநிலத்தில் பிரபலமானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கோலாபுரி சம்பல் வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் தான் ஃபேமஸ் ஆனது. ஒரு ஊருக்கும் அந்தந்த ஃபேமஸானது இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த கோலாபுரி சம்பல் வந்து எங்கே ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. கடற்கரையில் இருந்து 12 கடல் மைல் வரைவிலான பகுதி தீரக நீர்ப்பரப்பு என்றும் அழைக்கப்படுகிறது. 12 கடல் மைல் முதல் 200 கடல் மைல்கள் வரையிலான பகுதி பிரத்யேக பொருளாதார மண்டலம் என்றும் அழைக்கப்படுகிறது. பிரத்யேக பொருளாதார மண்டலத்திற்கு அப்பால் உள்ள பகுதிகள் உயர் கடல்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எதை பற்றி அப்படின்னா அந்த கடல்களோட நீளங்கள். இப்போ வந்து இந்தியாவோட பகுதியிலிருந்து ஒரு 12 நாட்டிக்கல் மைல் வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம தீர்க்க நீர்ப்பரப்பு பகுதின்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே அந்த 200 வரைக்குமே பார்த்தீங்கன்னா அது பிரத்யேக பகுதி. இது இங்கிலீஷில் பாருங்க. The area from the coastline to 12 nautical miles called territorial sea. Territorialனா இப்போ இந்தியா இருக்குது அப்படின்னா இந்தியாவோட டெரிட்டரியல் சி தான் இந்த 12 நாட்டிக்கல் மைல். அதுக்கப்புறம் உள்ள இந்த 12 நாட்டிக்கல் மைல இருந்து 200 நாட்டிக்கல் மைல் வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். அதாவது அந்த வர்த்தக நடவடிக்கைக்கான இது நீங்கள் இந்த கூகுள் மேப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷிப்பு போகிற லைன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்கிறது. ஏரியா பயான் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் கால்டு ஹைசி. இந்த பகுதியை தான் ஹைசினும் அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை தான் ப்ரீவியஸ்லியும் ஒரு கேள்வியை வச்சுருந்தாங்க. ஸோ அது சம்மந்தமான 3 கூற்றை வச்சு இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி கரெக்டு. இந்த நாட்டிக்கல் மைல் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு நாட்டுக்குள்ள அந்த பகுதியை வந்து குறிக்குது. 12 நாட்டிக்கல் மைல் அப்படிங்கிறது.
காராய் ஒட்டகங்களில் எங்கு காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராஜஸ்தானி ஆப்ஷனில் கொடுத்துட்டு குஜராத்தையும் கொடுத்துருக்காங்க. ஒட்டகங்கள்னாலே நமக்கு பாலைவன பகுதியில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இந்த ஒட்டகங்களை பொறுத்தளவில் இது வந்து நீர் பகுதிகளிலையுமே நடக்கக்கூடிய ஒரு ஒட்டகமாக இது சொல்லப்படுது, இந்த காராய் ஒட்டகங்கள் அப்படிங்கிறது. அதனால் இந்த கன்ஃபியூஸ் ஆகாமல் போடுறதுக்காக இது வந்து இதுக்கான ஆன்சர் குஜராத்து. இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா கடல் பகுதிகளில் வந்து நடக்கக்கூடிய ஒரு ஒட்டகம் தான் இந்த காராய் ஒட்டகம். அடுத்து பாருங்க, அதே கொஸ்டின் தான் ரிப்பீட்டாக கொடுத்துருக்காங்க. காராய் ஒட்டகங்களில் பற்றி பின்வரும் கூற்றுகளை கவனிங்கள். இது கடல் நீரில் 3 கிலோமீட்டர் வரை நீந்தக்கூடியதான். பாருங்க, நீந்தக்கூடியதான் பார்த்துக்கோங்க. இது சதுப்பு நில காடுகளை மேய்ந்து உயிர் வாழுகிறது. லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் பார்த்தோம், சதுப்பு நிலங்களில் வாழக்கூடிய அந்த புலிகள் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ இது பாருங்க, சதுப்பு நிலங்களில் வாழக்கூடிய ஒரு உயிர் வாழ்கிற ஒரு ஒட்டகமாக ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே சரிதான். 3 கிலோமீட்டர் வரைக்கும் நீந்தக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பெரிய விஷயம் தான். அடுத்து பாருங்க, டெக்சாஸில் வெள்ளத்திற்கு எந்த நதி காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு 2 நதியை நம்ம ஸ்டாட்டிக்காக படிச்சிருப்போம். ஒன்று சைனாவில் உள்ள மஞ்சள் நதி, இன்னொன்று வந்து இந்தியாவில் உள்ள கோசி, பீகாரின் துயரம், சீனாவின் துயரம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அந்த வகையில் டெக்சாஸில் உள்ள வெள்ளத்திற்கு எந்த நதி காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குவாடலூப் நதி அப்படின்னு சொல்லி ஆன்சர் கொடுத்துருக்காங்க. குவாடலூப் நதி தான் டெக்சாஸில் உள்ள வெள்ளத்திற்கு காரணமானது. டிராகன் விண்கலம் எந்த பெருங்கடலில் விழுந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்ட் ஸ்பிளாஷ்டு டவுன் ஆன் விச் ஆசியன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடலில் தான் விழுந்திருக்கும். இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுனிதா வில்லியம்ஸை வந்து ரெஸ்கியூ பண்ணக்காக போயிருக்கோம். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தால் அனுப்பப்பட்ட ஒரு விண்கலம் தான். இதுதான் அவங்கள வந்து மீட்டுட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பாருங்க, எல்பிரஸ் மலை பின்வரும் எந்த நாட்டில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. எல்பிரஸ் மலை வந்து ரஷ்யால தான் இருக்கு. அடுத்ததா நிசார் செயற்கைக்கோள் பற்றி பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். பூமியின் ஒவ்வொரு இடமும் 12 நாட்களுக்கு ஒரு முறை ஸ்கேன் செய்யப்படும். இது அனைத்து வானிலை நிலைகளிலும் இரவு பகலும் வேலை செய்கிறது. இது இதோட முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ நிசாரை பொறுத்தளவில் நிசார் ஒப்பந்தம் முன்னாடியே போடப்பட்டிருக்கோம். நிசாரை பற்றி நம்ம ஸ்கூல் புக்லேயே 8th ஸ்டாண்டர்டு அந்த விண்வெளி பாடத்திலேயே கொடுத்துருப்பாங்க. இந்த நிசாரை பற்றின சமீபத்திய தகவல் தான். ஏன்னா நிசார் வந்து சமீபத்தில் தான் விண்வெளிக்கு ஏவப்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில் இது வந்து 12 நாளைக்கு ஒரு முறை ஸ்கேன் செஞ்சு அனுப்பும். இது வந்து இரவு பகல்லையுமே வேலை செய்யும் அப்படிங்கிறது இதோட முக்கியமான இது. இந்த நிசாரை பொறுத்தளவில் நாசாவும் இந்தியாவும் சேர்ந்து உருவாக்கின ஒரு அமைப்பு தான் இந்த நிசார். NI அப்படிங்கிறது நாசா, இஸ்ரோ அப்படிங்கிறது தான். NI அப்படிங்கிறது சேட்டலைட்டு அந்த ரேடார் அப்படிங்கிறது தான் அதோட அப்ரிவேஷன். அடுத்து பாருங்க, சரியான கூற்றை தேர்வு செய்யவும். அறிவிக்கப்படாத நாடோடி, அரை நாடோடி பழங்குடியினரின் நிலைமைகள் குறித்து ஆய்வு செய்ய இடேட் கமிஷன் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல் கூற்று. 2ஆம் பாருங்க, 1871ஆம் ஆண்டு குற்றவியல் பழங்குடியினர் சட்டத்தின் கீழ் பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் அவர்கள் குற்றவியல் பழங்குடியினர் என்று அறிவிக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பழங்குடியினர் பற்றின ஒரு இதுதான் என்ன அப்படின்னா, இந்த நாடோடிகள் பழங்குடியினர் நிலைமைகள் குறித்து ஆய்வு செய்வதற்கு இடேட் அப்படிங்கிற பேரில் ஒரு நிறுவனத்தை அமைச்சிருக்காங்க. இடேட் இந்த இருக்கு பாருங்க, இடேட் கமிஷன். அடுத்து 1871ஆம் ஆண்டு குற்றவியல் பழங்குடியினர் சட்டத்தின் கீழ் பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் அவர்கள் குற்றவியல் பழங்குடியினர். நமக்கு ஆல்ரெடி பார்த்தோம் குற்ற பரம்பரை ஒன்று பார்த்துருப்போம். ஆனால் இங்கே வந்து குற்ற பழங்குடியினர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கேள்வியா. ஸோ ரெண்டுமே சரிதான். அந்த இயர் முக்கியமானது, இந்த கமிஷன் முக்கியமானது. சர்வதேச உருளைக்கிழங்கு மையம் எந்த நகரத்தில் அமைய உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லிமா அப்படிங்கிறது சர்வதேச உருளைக்கிழங்கு மையம் எங்க அமைய இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமா அப்படிங்கிற இடத்துல அமைய இருக்கு. அடுத்து பாருங்க, உத்தரகாண்ட் மாநிலத்தில் எந்த நதியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீர் கங்கா. உத்தரகாண்ட் மாநிலத்தில் எந்த நதியில் வந்து திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த கீர் கங்கா. இங்கேயுமே அந்த மேக வெடிப்பு மழைகள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த மேக வெடிப்பு நடக்கிறதுனால அந்த பகுதியில் நீர் அதிகமாகும் போது இந்த திடீர் வெள்ளங்கள்லாம் ஏற்படுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பாருங்க, பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005 படி இந்தியாவில் 12 அறிவிக்கப்பட்ட பேரிடர்கள் உள்ளன. இந்த சட்டம் கீழ் வாரம் 12 பேரிடர்களில் ஒன்றாக மேக வெடிப்பு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாருங்க, பேரிடர் மேலாண்மை சட்டம் நமக்கு 2005 தெரியும். ஸோ இதன்படி இந்தியாவில் வந்து
12 அறிவிக்கப்பட்ட பேரிடர்கள். நம்ம லாஸ்டா ஒரு கொஸ்டின்ல பார்த்தோம், இந்த வெப்பத்தினால ஏற்படுற பேரிடர்கள் வந்து இந்த பேரிடர் மேலாண்மை கீழே வராது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதை தவிர்த்து 12 அறிவிக்கப்பட்ட பேரிடர்கள் இருக்கான். எடுத்துக்காட்டு பூகம்பம், வெள்ளப்பெருக்கு, அந்த சுனாமி, இந்த மாதிரி 12 பேரிடர் அறிவிக்கப்பட்டது இருக்கு. இந்த சட்டத்தின் கீழ் வரும் 12 பேரிடர்கள் ஒன்றாக மேக வெடிப்பு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதுதான் முக்கியமானது. சமீபத்தில் இந்த மேக வெடிப்பு பேசு பொருளாயிட்டு இருக்க நிலைமையில இந்த பேரிடர் மேலாண்மை சட்டத்தின்படி அறிவிக்கப்பட்ட 12 பேரிடர்கள் இந்த மேக வெடிப்பு ஒன்றா இருக்கு. நம்ம பார்த்தோம், மேக வெடிப்பு வந்து ஒரு மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் மழை 20 to 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ள, சதுர கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ள பெய்யணும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ மேக வெடிப்பு தான் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவுக்கு உணவளித்த மனிதன் என்பது தொடர்பான சுயசரிதை யாரோடது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MS சுவாமிநாதன் தான். ஸோ நல்லா தெரியும், 1960கள் 70களில் பஞ்சத்தில் இருக்கும்போது உலக நாடுகள்கிட்ட இருந்து இந்த விதைகளை வாங்கிட்டு வந்து அந்த மக்களோட அந்த பசியை போக்குன மனிதர் தான் இந்த சுவாமிநாதன், MS சுவாமிநாதன். அதான் இவரை வந்து பசுமை புரட்சியின் தந்தைன்னு நம்ம அன்போடு அழைக்கிறோம். இவங்க வந்து இந்தியாவுக்கு உணவளித்த மனிதன் என்பது அவர் தொடர்பான சுயசரிதை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவங்க சமீபத்தில் இறந்துருப்பாங்க. இவங்களுக்கு வந்து இந்தியாவோட உயரிய விருதான பாரத ரத்னா வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க தொடர்பான செய்திகளை படிச்சுக்கோங்க. ஒரு சந்திர நாள் என்பது எத்தனை பூமி நாட்களுக்கு சமம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு சந்திர நாள் என்பது 29.5 பூமி நாட்களுக்கு சமம். அதாவது 30க்கு அரை நாள் கம்மி அப்படிங்கிறது. அப்போ அந்த அரை நாள் எங்கே போவோம் அப்படின்னா அடுத்த மாதத்தோட அந்த ஒரு இதில் போயிடும். ஸோ அந்த அமாவாசை பௌர்ணமி மாறுது பார்த்தீங்களா, ஸோ அது சாதம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, மனித யானை மோதல்கள் அதிகரிப்பதற்கு பின்வரும் காரணங்கள் எது காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யானை வாழ்விடங்கள் ஆக்கிரமிப்பு. ஆமாம், யானையோட வழித்தடத்தில் நம்ம வீடை கட்டிடுறோம். ஸோ யானை வாழ்விடம் ஆக்கிரமிப்பு. விவசாயம் மற்றும் மேம்பாட்டிற்காக காட்டழிச்சு விவசாயம் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் தவறானது தான். காடுகளில் இயற்கை வளங்கள் குறைதல். இயற்கை வளங்கள் குறைதல்னா அங்கே வந்து மழை பெய்யாமல் இருக்கும், செடி கொடிகள் வளராது. அப்போ நீருக்காக ஊரை நோக்கி அந்த யானைகள்லாம் உள்ளே வர்றதுனால தான் இந்த மனித யானைகள் பிரச்சனை வந்து ஏற்படுது. ஸோ அனைத்தும் சரி. அடுத்து பாருங்க, பின்வரும் கூற்றுக்களை கவனிங்கள். உலக சிங்க தினம் ஆகஸ்ட் 10. ப்ராஜெக்ட் லயன் 2020 தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே சரிதான். ஆகஸ்ட் 10. சிங்கத்தை பற்றி பார்த்தோம். ஆசிய சிங்கம் எங்கே அதிகமாக இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. சிங்க கிடக்கெடுப்பு சமீபத்தில் நடத்தியிருப்பாங்க. ஸோ ப்ராஜெக்ட் லைன் அப்படிங்கிறது 2020 தொடங்கப்பட்டிருக்கு. ஆகஸ்ட் 10 குஜராத். ஸோ சிங்கம் தொடர்பான முக்கியமான செய்திகள். உலக சிங்க தினம். அடுத்தது பாருங்க, சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2023-24 ஆண்டில் இந்தியா 239.3 மில்லியன் டன் பால் உற்பத்தி செஞ்சிருக்கு. உத்தரப்பிரதேசம் இந்தியாவில் மிகப்பெரிய பால் உற்பத்தியாளராக உள்ளது. அதைத் தொடர்ந்து ராஜஸ்தான் 2வது இடத்தில் உள்ளது. நமக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியா உற்பத்தி செஞ்சிருக்கு. உத்தரப்பிரதேசம் இந்தியாவின் மிகப்பெரிய பால் உற்பத்தியாளராக, அதை தொடர்ந்து ராஜஸ்தான் இருக்கா. 240 மில்லியன் டன் வரைக்கும் உற்பத்தி செஞ்சுருக்காங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, இந்த பால் உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்காங்க? ஒருவேளை 2வது 3வது இருந்தாங்கன்னா அப்போ முதல் இடத்துல இருக்கவங்க யாரு? ஸோ அதை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. கேள்வி எண் 137. இதை பொறுத்தளவில் உத்தரப்பிரதேசம் வந்து இந்தியாவிலே மிகப்பெரிய பால் உற்பத்தியாளர். ஆமாம், இந்த பசு தொடர்பானது அந்த இயற்கை கால்நடை மருத்துவமனைலாம் பார்த்தீங்கன்னா இங்கே உத்தரப்பிரதேசில் வந்து சமீபத்தில் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவுமே இதுக்கு ஒரு முக்கியமாக தான் இருக்குது. ஸோ இந்தியாவோட முக்கியமான பால் உற்பத்தியாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் தான். அடுத்து பாருங்க, காஷ்மீரின் எந்த பகுதியில் மிகப்பெரிய மேக வெடிப்பு திடீர் வெள்ளத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கித்வார் அப்படிங்கிறது தான். இந்த மேக வெடிப்புன்னு பார்த்துக்கிட்டாலே மெயினாக காஷ்மீர், அந்த உத்தரகாண்ட் இந்த பகுதியில் தான் வந்து அதிகமாக நடக்கு. அங்கே நடக்கிறதுனால அந்த மேக வெடிப்புனால ஏற்பட்ட வெள்ளம் வந்து எந்த இது ஆறுன்னு பார்த்தோம்னா கிஸ்துவார் அப்படிங்கிறது அந்த நதி வந்து திடீர் வெள்ளத்தை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்தது பாருங்க, கரியச்சல்லி தீவில் விரிவான பவளப்பாறை மறுசீரமைப்பு முயற்சியை தமிழ்நாடு தொடங்கியுள்ளது. இது TN ஷோர் அப்படிங்கிற திட்டத்தின் மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கரியச்சல்லி அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம், அது வந்து அந்த தீவுகளில் ஒன்றா இருக்கு. இதை மேம்படுத்துறதுக்காக நம்ம தமிழ்நாடு அரசு வந்து TN ஷோர் அப்படிங்கிற திட்டத்தை மேற்கொள்றாங்க. இந்த TN ஷோர் எந்த வருஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. கேள்வி 139. இந்த கொஸ்டினை பொறுத்தளவில் இரண்டும் சரி. அடுத்ததை பாருங்க, சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். 2047 ஆண்டுக்குள்
10 அணுசக்தி நிலையங்கள் மூலம் தனது அணுசக்தி திறனை 10 மடங்கு அதிகரிக்க இந்தியா இலக்கு வைத்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் 2025ஆம் ஆண்டு இறுதிக்குள் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட குறைக்கடத்திகளை அறிமுகப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 2025, 2047. இது நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ்லி பார்த்தோம். 10 அணுசக்தி நிலையங்கள் மூலம் 10 மடங்கு அதிகரிக்கும் தினம், அதாவது 100 ஜிகாவாட் அப்படிங்கிற இலக்கை வந்து 2047க்குள்ள இந்தியா வந்து அடையிறதுக்கு இலக்கை வச்சிருக்காங்க. ஸோ அதை தான் எது மூலமா 10 அணுசக்தி நிலையங்கள் மூலம் 10 மடங்கு அதிகரிக்க. அடுத்ததை பாருங்க, 2025ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட குறைக்கடத்திகள் செமிகண்டக்டர். ஸோ செமிகண்டக்டர் வந்து 2025 லான்ச் பண்ணப்படும். நமக்கு ரீசெண்டாக பார்த்துருப்பேன், விக்ரம் 32 அப்படிங்கிற ஒரு சிப்பெல்லாம் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதையும் தான் கேள்வியாக வச்சிருக்காங்க. இரண்டும் சரிதான். அடுத்ததாக பாருங்க, சர்வதேச சூரிய கூட்டணியின் உலகளாவிய திறன் மையம் எங்கு அமையப்பட உள்ளது? ஸோ இப்போ தான் பார்த்தோம் ISA அப்படின்னு ஒன்று. இந்த ISA தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸு. இது வந்து இதோட தலைமையகம் எங்கே அமையப்பட உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் அமையப்பட உள்ளது. பின்வரும் எந்த வகையான உலக வரைபடம் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மெர்கேட்டார் வரைபடம் அப்படிங்கிறது தான். இது எது மாதிரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்லஸ்ன்னு சொல்லி நம்ம ஒரு மேப் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இந்த மெர்கேட்டார் அப்படிங்கிறது தான் உலக வரைபடமாக பரவலாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திர சாஸ்திரா திட்டம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திர சாஸ்திரா அப்படிங்கிறது அந்தமான் அருகே எண்ணெய் கண்டுபிடிப்பு. இந்த எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தீவுகளை சுற்றி தான் இருக்கும். கடல் பக்கத்தில் உள்ள தீவுகளை சுற்றி தான் இந்த எண்ணெய்கள் இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த எண்ணெய் வயலெல்லாம் காட்டும்போது கடலுக்கு நடுவில் ஓட்ட போட்டு தான் எடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த வகையில் இந்த இந்திர சாஸ்திரா அப்படிங்கிறது அந்தமான் அருகே எண்ணெயை கண்டுபிடிச்சது தான் இந்த இந்திர சாஸ்திரா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயில் டிஸ்கவர்டு நியர் அந்தமான். அடுத்து, வனவிலங்கு பாதுகாப்பு மேம்பட்ட நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டலூர். ஸோ ஆல்ரெடி பார்த்த கேள்வி தான். பாரிஸ் ஒப்பந்தத்தின் எந்த பிரிவு கார்பன் சந்தையை பற்றி விவாதிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த பிரிவுகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல தான் நிறைய படிச்சிருப்போம். ஆனால் அதே மாதிரி இந்த மனித உரிமை பிரகடனம் பற்றியும் பிரிவுகளை படிச்சிருப்போம். அந்த வகையில் இந்த பாரிஸ் ஒப்பந்தத்தோட எந்த பிரிவு வந்து கார்பன் சந்தையை பற்றி விவாதிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிரிவு 6 தான் வந்து கார்பனை பற்றி விவாதிக்கிறதா. ஸோ அப்போ அந்த இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கார்பன் இவ்வளோ அளவு பயன்படுத்தணும், இதுக்கு மேலே பயன்படுத்தினா இதாக இருக்கும், கார்பனை எந்த அளவுக்கு ஒழிக்கலாம், அதை குறைக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படிங்கிறத அதில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்க, குலசேகரப்பட்டினம் எத்தனை கிலோ வரை எடையுள்ள ராக்கெட் ஏவப்படும்? நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி ஆந்திராவில் உள்ள ஸ்ரீஹரிகோட்டாவில் ராக்கெட் ஏவுதளம் இருக்குது. அதனை தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள குலசேகரப்பட்டினத்தில் புதுசாக வந்து ராக்கெட் ஏவுதளத்தை அமைக்க இருக்காங்க. அந்த வகையில் எவ்வளோ வெயிட் வரைக்கும் அமைக்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 கிலோ எடை வரைக்குமே அது தூக்கிட்டு போகிற மாதிரி அந்த ராக்கெட் ஏவுதளத்தை அமைக்க இருக்கிறாங்க. ஸோ இது வந்து முக்கியமானது. இது தமிழ்நாட்டில் அமைய இருக்கிறதுனால கூடுதல் கவனம் பெறுது. இந்தியாவின் பழமையான பறவைகள் சரணாலயமாக வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது? ஒரு நல்ல கேள்வி. எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1936. இதே ஆண்டில் தான் பார்த்தீங்கன்னா, இது வந்து பிரிட்டிஷ்க்கு நம்ம ஆண்ட வருஷம். இதே ஆண்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா, இந்தியாவோட முதல் தேசிய பூங்கான்னு அழைக்கப்படுற இந்த ஜிம் கார்பெட் உத்தரகாண்டில் இருக்குது. அதுவுமே இதே வருஷம்தான். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்லேயுமே இருக்குது, ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா தான். ஸோ இதை வந்து இந்தியாவின் பழமையான பறவை சரணமான வேடந்தாங்கல், இது வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் தான் இருக்குது. ஸோ அதை வந்து எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சுற்றுச்சூழல் பாடத்தில் இருக்குது. அடுத்து, கீழ்கண்ட அமைச்சகங்களின் எது ஆதிவாணி செயலியை உருவாக்கியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ஆதிவாணி அப்படிங்கிறது பழங்குடியின மக்களுக்கானது. ஸோ அந்த பழங்குடியின விவகாரத்துறை அமைச்சகம் தான் இந்த ஆதிவாணி அப்படிங்கிற செயலியை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த பழங்குடியின மக்களோட அந்த மொழிகள், அவங்க சார்ந்த அந்த கலாச்சாரங்களை மேம்படுத்தும் விதமாக உருவாக்கப்பட்ட ஒரு செயலி. அடுத்ததை பாருங்க, பின்வரும் கூற்றுகளை கவனிங்கள். பிலி, முண்டாரி, கோண்டி, சந்தாலி, குயி மற்றும் கரோ ஆகிய ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிபெயர்ப்புக்கும் திறன்களுடன் ஆதிவாணி செயலி, பார்த்தீங்களா, அவங்களோட மொழிகளை மொழிபெயர்க்கும் விதமாக தான் உருவாக்கப்பட்டது இந்த ஆதிவாணி செயலி தொடங்கப்பட்டது. இந்தியா முழுவதும் உள்ள பழங்குடியின மாவட்டங்களில் திறனை வளர்ப்பதற்கான ஆதி கர்ம யோகி முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த பயன்பாடு உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த
அதாவது 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒன்று ஆதிவாணி, இன்னொன்று ஆதி கர்ம யோகி. ரெண்டுமே ஒரு முக்கியமானது தான். இந்த ஆதி கர்ம யோகி முயற்சியோட ஒரு பகுதி தான் இந்த ஆதிவாணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆதிவாணி செயலியோட நோக்கம் என்னன்னா, இந்த பழங்குடியின மொழிகளை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் திறன் கொண்டது. அதாவது நீங்கள் அந்த லாங்குவேஜில் பேசுனீங்கன்னா இந்த 2 லாங்குவேஜுக்குள்ளேயே மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த செயலியோட நோக்கம். சரிங்களா? அடுத்து இந்த ஆதி கர்ம யோகி அப்படிங்கிறது பழங்குடியின மாவட்டங்களின் திறன்களை வளர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே சரிதான். பழங்குடியினர்களை மேம்படுத்துறதுக்காக சமீபத்தில் நிறைய திட்டங்கள் மற்றும் செயலிகள் உருவாக்கப்பட்டு வருது. அந்த வகையில் இந்த ரெண்டும் சிறப்பிடம் பெறுது. இந்திய வானிலை ஆய்வுத்துறை IMD படி ஒரு சிறிய மேக வெடிப்பு பின் வருமாறு வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நார்மலாக மேக வெடிப்புனா என்னன்னா 1 ஹவரில் 10 சென்டிமீட்டருக்கு மேலே 20 to 30 கிலோமீட்டருக்கு சதுர கிலோமீட்டருக்கு உள்ள பெய்கிறது தான் மேக வெடிப்பு. இதில் ஒன்றும் இல்லை, இந்த 10 சென்டிமீட்டருங்கிறது 5 சென்டிமீட்டராக இருந்துச்சுன்னா அதுதான் சிறிய மேக வெடிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னொன்றில் எது பெரும்பாலும் காடுகளின் தந்தம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது காடுகளோட தந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ்வுட் அப்படின்னு சொல்கிறாங்க. காடுகளின் தந்தம். அடுத்து பாருங்க, ரோஸ்வுட் பற்றிய சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கும். இந்த இனம் தமிழ்நாட்டின் நீலகிரி, ஆனைமலை மற்றும் பரப்பிக்குளம் மலைத்தொடர்களுக்கு சொந்தமானது. இது தளவாடங்கள் மற்றும் கைவினை தொழில்களுக்கு ஒரு பிரீமியம் மர வளமாகும். அதே போல் ஒரு முக்கியமான சுற்றுச்சூழல் இனமாகும். ரோஸ்வுட் மரங்கள் நைட்ரஜன் நிலைப்படுத்தல் மூலம் மண் வளத்தை மேம்படுத்துகின்றன, பறவை மற்றும் பூச்சி பன்முகத்தன்மையை ஆதரிக்கின்றன. மேலும் நீண்ட கால கார்பன் மூழ்கிலாம். இவ்வளோ பெருமைகள் இருக்கிறதுனால இந்த ரோஸ்வுட்டை நம்ம என்ன அழைக்கிறோம் அப்படின்னா காடுகளின் தந்தம்னு அழைக்கிறோம். ஓகேவா? இதான் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பெஷல் இருக்குது, இதில் இவ்வளோ பயன்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கூற்று மூலமாக சொல்ல வராங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க எல்லாமே சரிதான். அடுத்ததாக பாருங்க, ஆதி கர்ம யோகி என்னன்னா பழங்குடியின விவகார அமைச்சகம் கீழ்கண்ட எந்த முயற்சியின் மூலம் பழங்குடியின மொழிபெயர்ப்பிற்காக ஆதிவாணி செயலியை உருவாக்கியுள்ளது. நம்ம இப்போதான் பார்த்தோம். அந்த ஆதி கர்ம யோகி அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக தான் இந்த செயலியை உருவாக்குறாங்க. ஆதிவாணி அப்படிங்கிறது அந்த பழங்குடியின மொழிகளை இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் அது டிரான்ஸ்லேட் பண்ணும். அடுத்து பயோ E3 கொள்கை உயிரி தொழில்நுட்பத்தை எந்த 3 தூண்களுடன் ஒருங்கிணைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 எக்கனாமி, என்விரான்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட். நமக்கு இந்த ரீசைக்கிள் பார்த்துருப்பீங்க, 5R 3R இந்த மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி 3Eன்னு சொல்லியிருக்காங்க. E3 அப்படின்னா பொருளாதாரம், எக்கனாமிக், என்விரான்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இது 3ஐயுமே இணைக்குது. பொருளாதாரம் கண்டிப்பாக முக்கியம். அது சுற்றுச்சூழல் சார்ந்த பொருளாதாரம், அது வேலைவாய்ப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் மையமாக கொண்டிருக்கு இந்த பயோ E3 அப்படிங்கிறது. அடுத்து பாருங்க, கடல் வள அறக்கட்டளையை தொடங்கிய முதல் மாநிலம் எது? முதல் மாநிலம் தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கடல் வள அறக்கட்டளை TNMRF அழிந்து வரும் உயிரினங்களை பாதுகாப்பதன் மூலம், சுற்றுச்சூழல் அமைப்புகளை மறுவாழ்வு செய்வதன் மூலமும், பாதுகாக்கப்பட்ட பகுதிகளை விரிவுபடுத்துவதன் மூலமும் கடல் பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாத்து மீட்டெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது முதல்ல இந்த அறக்கட்டளை உருவாக்குனது தமிழ்நாடு. அடுத்தது இந்த அறக்கட்டளையின் மூலமா இந்தந்த செயல்பாடுகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ பாதுகாக்கப்பட்ட பகுதிகளை விரிவுபடுத்துவதன் மூலம் கடல் பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாத்து மீட்டெடுக்க முடியும், ரெஸ்கியூ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை முன்மாதிரியா தமிழ்நாடு தொடங்கியிருக்கிறதுனால முக்கியத்துவம் வருது. அடுத்து பின்னொன்றில் பழங்குடி கலை வடிவங்கள் மற்றும் பாரம்பரியத்திற்காக டிஜிட்டல் தளம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆதி சன்ஸ்கிருதி அப்படிங்கிறது. இந்த ஆதி சன்ஸ்கிருதி தான் பார்த்தீங்கன்னா இவங்களோட பாரம்பரியத்தை டிஜிட்டல் தளத்தில் கொண்டு வருது இந்த ஆதி சன்ஸ்கிருதி அப்படிங்கிறது. அடுத்து இந்த பழங்குடியின சம்மந்தமாக நிறைய கேள்விகள் வருது இல்லை? உங்களுக்கான ஒரு கேள்வி, நம்ம தேசிய பழங்குடியின தினமாக எந்த தினத்தை கொண்டாடுறோம், அது எதற்காக அந்த தினத்தை கொண்டாடுறோம் அப்படிங்கிறத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. கேள்வி 156. ஜான்ஸ்கர் விழா எந்த பகுதியுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேங்க. லடாக் பகுதியோட தொடர்புடையது தான் இந்த ஜான்ஸ்கர் அப்படிங்கிற ஃபெஸ்டிவல். அடுத்ததாக பாருங்க, கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 3 இது கொடுத்துருக்காங்க. அடுத்து கேப் லீவிங் ஆஸ்திரேலியா அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்து கேப் ஹாரன் சிலி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பகுதியும் எந்த நாட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 3மே சரியாக தான் இருக்குது. கேப் ஆஃப் குட் கேப் அப்படிங்கிறது தென்னாப்பிரிக்காலையும், கேப் லீவின் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவும், கேப் ஹாரன் அப்படிங்கிறது சிலி நாட்டிலையும் இருக்குது. அடுத்ததாக பாருங்கள், இந்தியாவின் முதல் மூங்கில் அடிப்படையிலான எத்தனால் ஆலை
எந்த மாநிலத்தில் திறக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கன்னா அஸ்ஸாம் தான். ஸோ இது ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனால் அப்படிங்கிறது, எத்தனாலோட பயன்பாடு சமீபத்தில் அதிகரிச்சுட்டு வருது. அந்த நிலைமையில மூங்கிலிருந்து எத்தனால், அதாவது இந்த பேம்போ சைட்டு வந்து முதல்ல எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஸ்ஸாமில் தான். மூங்கில் அடிப்படையிலான எத்தனால் ஆலை வந்து முதல்ல அஸ்ஸாம் மாநிலத்தில் தான் திறக்கிறாங்க. அடுத்து வெள்ளை பொருட்கள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வெள்ளை பொருட்கள்னா என்னன்னா, குளிர்சாதன பெட்டிகள் மற்றும் சலவை இயந்திரங்கள் போன்ற வீட்டு உபயோகப் பொருட்கள், அதுதான் வெள்ளை பொருட்கள், அதாவது ஒயிட் குட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹவுஸ் ஹோல்டு அப்ளைன்சஸ் லைக் ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் வாஷிங் மிஷின்ஸ் தான் வெள்ளை பொருட்கள். இது ரெண்டுலேயும் பொதுவாக சொல்லப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதிலிருந்து வெளிப்படுற அந்த ஒரு வாயு தான் அந்த ஓசோன் படத்துலலாம் போய் ஓட்ட போடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வெள்ளை பொருட்கள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்வதேச கடல் படுகை ஆணையத்தின் தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. த ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் சீபெட் அத்தாரிட்டி ஈஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்கே அப்படின்னா கிங்ஸ்டன், ஜமைக்காவில் உள்ள கிங்ஸ்டன். ஜமைக்கா எதுக்கு பெயர் பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் உசேன் போல்ட், சிறந்த ஓட்டப்பந்தய வீரர் உசேன் போல்ட்டோட ஊர் தான் இந்த ஜமைக்கா. அங்கே உள்ள கிங்ஸ்டன் பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சர்வதேச கடல் படுகை ஆணையத்தின் தலைமையகம் இருக்கான். அடுத்து பாருங்க, இந்தியாவோட 2வது நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ஆண்ட்ரோத் அப்படிங்கிறது தான். அப்போ நான் உங்கள்கிட்ட வைக்கிற கேள்வி என்னன்னா, இந்தியாவோட முதல் நீர்மூழ்கி கப்பலை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. கேள்வி 161. 2வது நீர்மூழ்கி கப்பல் ஆண்ட்ரூத் அப்படிங்கிறது தான். அடுத்து விவசாயிகளுக்கு ஏஐ அடிப்படையிலான பருவமழை முன்னறிவிப்புகளை அனுப்ப வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தால் எந்த மொபைல் தளம் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிசான் அப்படிங்கிறது. கிசான் அப்படிங்கிற தளத்தின் மூலமா விவசாயிகளுக்கு ஏஐ அடிப்படையிலான பருவமழை முன்னறிவிப்புகள், இது பருவமழை சார்ந்தது. இது போக ட்ரோன் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து விவசாயிகளுக்கு நிறைய செயல்படுத்திட்டு வராங்க. இந்த கொஸ்டினை பொறுத்தளவில் கிசான் அப்படிங்கிறது விவசாயிகளுக்கான ஏஐ அடிப்படையிலான பருவமழை முன்னறிவிப்பான். சில இதெல்லாம் இப்போலாம் என்ன மாதிரி வந்துருச்சுன்னா, மொபைலில் நீங்கள் ஸ்கேன் பண்ணாலே அது என்ன மாதிரி பயிர், அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்குற அளவுக்குலாம் டெக்னாலஜி மாறிடுச்சு. ஸோ அந்த வகையில் கிசான் அப்படிங்கிற ஒரு ஆப்பை இது பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. தேசிய அதிகார வரம்பிற்கு அப்பால் பல்லுயிர் பெருக்கம் HICS ஒப்பந்தம் எந்த தேதியில் நடைமுறைக்கு வருகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்போன்னா 17/1/2026 தான் இந்த HICS பல்லுயிர் பெருக்கம் நடைமுறைக்கு வருது. அதாவது ஒரு விஷயத்தை பொறுத்தளவில் ஃபர்ஸ்ட் அறிவிப்பை வெளியிட்டுருவாங்க, ஆனால் அது ஒரு நடைமுறைக்கு வரும். இதை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, பாலிட்டியில் பார்த்துருப்பீங்க. நம்ம கான்ஸ்டியூஷன் ஏற்கப்பட்டது ஒரு டேட்டா இருக்கும், அது நடைமுறைக்கு வந்து ஒரு டேட்டா இருக்கும். ஸோ 2 டேட்டுமே முக்கியமானது. அந்த வகையில் இந்த தேசிய அதிகார வரம்பிற்கு அப்பால் பல்லுயிர் பெருக்கம் HICS ஒப்பந்தம் எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 17/1/2026. இந்தியாவின் முதல் டூகோங் பாதுகாப்பு காப்பகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால்கு விரிகுடாவில் தான் இருக்குது. இது எங்கன்னா தஞ்சை மாவட்டம் அருகில் தான் அமையிருக்கு. இது இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் முதல் முறையாக அமைக்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது கூடுதல் தகவல். அடுத்து பாருங்க, பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். வடக்கு பாக் விரிகுடாவில் 448.34 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட டூகோங் பாதுகாப்பு சரணாலயம் செப்டம்பர் 21, 2023 அன்று நிறுவப்பட்டது. இது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 கீழ் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே சரிதான். இப்போ தான் பார்த்தோம் இது எவ்வளோ சதுர கிலோமீட்டர் அப்படி பார்த்தீங்கன்னா 448.34 சதுர கிலோமீட்டர். இது வந்து செப்டம்பர் 21, 2023 தான் நிறுவப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம வைல்டு ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அதன் கீழ் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 முக்கியமானது. இது தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால இதோட முக்கியமான தகவல்களை படித்து வச்சுக்கோங்க. 448.34. அடுத்து பாருங்க, பின்வரும் உயிர்கோள காப்பகங்களில் யுனெஸ்கோவின் உலக உயிர்கோள காப்பக வலைய அமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளிர் பாலைவன உயிர்கோள காப்பகம் இமாச்சல் பிரதேசம், கோல்டு டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் ஹிமாச்சல் பிரதேசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கும். யுனெஸ்கோவின் உலக உயிர்கோள காப்பக வலையமைப்பில் இந்தியாவின் 13வது குளிர் பாலைவன தளமாக உயிர்கோள காப்பகம் தற்போது மாறியுள்ளது. அடுத்து பாருங்க, பின் பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா மற்றும் கிப்பர் வனவிலங்கு சரணாலயம் போன்ற பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் இதில் அடங்கும். இது அதன் கரடு முரடான நிலப்பரப்பு, ஆல்பைன் புல்வெளி மற்றும் பனி சிறுத்தை மற்றும் இமயமலை ஐபெக்ஸ் உள்ளிட்ட அரிய வனவிலங்கு பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்தும் சரிதான்.
இதில் முக்கியமானது என்னென்னா, இந்த யுனெஸ்கோவோட உயிர்கோள காப்பக வலையமைப்புன்னு ஒன்று இருக்குது. அதில் இந்தியா வந்து 13வது தளமாக குளிர் பாலைவன உயிர்கோள காப்பகமாக மாறியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து முக்கியமான டேட்டா. அனைத்துமே சரிதான். அடுத்ததை பாருங்கள். பீகாரில் உள்ள உதய்பூர் ஜூல் கோகுல் ஜலாஷாய் சமீபத்தில் ராம்சார் தலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது அறிவிக்கப்படும் போது இந்தியாவோட ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 93. நான் கடந்த செய்தியிலேயே சொன்னேன் என்ன அப்படின்னா, நம்ம கண்டினியூஸாகவே அந்த ராம்சார் தலங்கள் வர வர நம்ம ஆட் பண்ணிகிட்டே வந்திருக்கோம் அந்த கொஷினை. ஸோ அதன்படி பார்த்தோன்னா 93 அறிவிக்கும் போது இந்த பீகாரில் உள்ள உதய்பூரும் கோகுல் ஜலாய் அப்படிங்கிற இடமும் வந்து அதில் இடம் பெற்றிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ ரெண்டுமே சரிதான். தற்போது 96 இருக்குது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அடுத்தது பாருங்கள், ஸ்டேபிள் காயின் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட சொத்து அல்லது சொத்துக்களின் தொகுப்போடு ஒப்பிடும்போது நிலையான மதிப்பை பராமரிக்கும் நோக்கத்தை கொண்ட ஒரு கிரிப்டோ சொத்து தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரிப்டோ, பிட்காயின், இந்த ஸ்டேபிள் காயின் எல்லாமே அந்த விர்ச்சுவல் தான், அதாவது சிஸ்டமேட்டிக்காக உள்ளது தான். அது வந்து நம்ம வெளியே எடுக்க முடியாது, ஆனால் உள்ளுக்குள்ளேயே வந்து அது ஆன்லைன் பணமாக புழங்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சொத்து அல்லது சொத்துக்களின் தொகுப்போடு ஒப்பிடும்போது நிலையான மதிப்பை பராமரிக்கும் நோக்கத்தை கொண்ட ஒரு கிரிப்டோ சொத்து தான் இந்த ஸ்டேபிள் காயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேபிள் காயினுக்கான டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் பாருங்கள், சிங்கவால் குரங்கு, மெட்ராஸ் முள்ளம்பன்றி, கோடிட்ட கழுதை புலி மற்றும் கூம்புத்தலை மக்சீர் ஆகியவை தமிழ்நாட்டில் காணப்படும் அழிந்து வரும் உயிரினங்களில் சில. இந்த இனங்களை பாதுகாப்பதற்காக தமிழ்நாடு அரசு 1 கோடி ரூபாயை அனுமதித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு பாருங்கள், இந்த ரெட் கார்டு டேபிள்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அழிந்து வர்ற இனங்கள் எல்லாமே அந்த ரெட் கார்டு டேபிளில் இது பண்ணுவாங்க. அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இந்த இனங்கள்லாம் வந்து அழிந்து வர்ற இதில் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, சிங்கவால் குரங்கு, மெட்ராஸ் முள்ளம்பன்றி, கோடிட்ட கழுதை புலி மற்றும் கூம்புத்தலை மக்சீர் ஆகியவை தமிழ்நாட்டில் காணப்படும் அழிந்து வரும் இனங்களில் சில அப்படின்னு சொல்லிட்டு இந்த இனங்களை பாதுகாப்பதற்காக தமிழ்நாடு அரசு 1 கோடி ரூபாயை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இரண்டும் சரி. அடுத்து, ஹம்ப் ஹெட் மக்சீர் அப்படிங்கிறது மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ள மீன் எங்கு ஏராளமாக காணப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோயர் அப்படிங்கிற பகுதியில் தான் இது வந்து அதிகமாக காணப்பட்டதான். இந்த இப்போ தான் பார்த்தா இந்த கம்பர் மக்சீர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வந்து அழிந்து வரும் அந்த இனம். இது வந்து எங்கே அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மோயார் அப்படிங்கிற பகுதியில் தான். அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் மிக உயர்ந்த ஆதாரம் காற்றாலை ஆகும். ஒவ்வொரு ஆண்டும் மே முதல் அக்டோபர் வரை மாநிலத்தில் அதிக ஆற்றல் உற்பத்தி காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. அந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில் 2 விஷயம் முக்கியமாக இருக்கும். ஒன்று வந்து சோலார் எனர்ஜி, இன்னொன்று வந்து இந்த விண்டு. அந்த விண்டை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் விண்டு வந்து சிறப்பிடம் பெற்றது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், தமிழ்நாடு வந்து விண்டில், அதாவது சோலாரில் 4வது இடத்துல இருக்காங்க, ஆனால் விண்டில் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் தமிழ்நாட்டில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் உயர்ந்த ஆதாரம் காற்றாலை. இது ஒவ்வொரு ஆண்டும் மே முதல் அக்டோபர் வரை. நம்மளுக்கு அப்போ தான் காற்று நல்லா அடிக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், மே ஜூன்லலாம் இந்த ஆடி காற்றுல அம்மியும் நகரம் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் இருக்குது நம்மளுக்கு. ஸோ அந்த வகையில் இந்த மே டு அக்டோபர் வரைக்கும் இந்த காற்றாலையோட உற்பத்தி அதிகமாக காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போத் ஆர் கரெக்டு தான். அடுத்து, பின்வருவற்றில் யார் இந்தியாவின் அணுமின் நிலையங்களை உருவாக்கி இயக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்து 3 அமைப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ NPCIL, பவானி, அஸ்வினி அப்படின்னு சொல்லி 3 பேரை கொடுத்துருக்காங்க. 3மே பண்ணலாம். ஆனால் இதோட முக்கிய நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தான். இது வந்து மும்பை தலைமையிடமாக கொண்டு செயல்படுது. இது இந்த பாபா அட்டாமிக் அணு சக்தியோட தலைவரான இந்த பாபா அட்டாமிக் அவரோட பேரில் தான் இயங்கிட்டு வருது. இதோட துணை நிறுவனங்கள் தான் இந்த பவானி, அஸ்வினி. ஸோ இது 3மே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்தியாவில் அணுமின் நிலையங்களை உருவாக்கி அதன் இயக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2 அணுமின் நிலையங்கள் இருக்குது. ஒன்று கல்பாக்கம், இன்னொன்று கூடங்குளம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2025 கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் கண்டறியப்பட்ட மொத்த யானைகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3170 சொல்லியிருக்காங்க. 3170 யானைகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, பின்வரும் பல்லுயிர் பாரம்பரிய தலங்கள் அவை உருவாக்கப்பட்ட ஆண்டின் வரிசையில் வரிசைப்படுத்தவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு அரிட்டாப்பட்டி. நமக்கு நல்லா தெரியும் அரிட்டாப்பட்டி தான் ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து காசம்பட்டி வந்து 2, அடுத்தது ஏலத்தூர் வந்து 3, நாகமலை குன்று 4. இதில் முக்கியமானது இந்த அரிட்டாப்பட்டி தான். இது தொடர்பாக சமீபத்தில் சர்ச்சைகள் நிறைய எழுந்துச்சு. ஸோ அந்த வகையில் தமிழ்நாட்டோட பல்லுயிர் பாரம்பரிய தலத்தில் ஃபஸ்ட்டு எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அரிட்டாப்பட்டி தான். அடுத்து பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். நாகமலை மலைப்பகுதி ஒரு சுற்றுச்சூழல் மையமாக புலம்பெயர்ந்த மற்றும் வசிக்கும் பறவைகள், நீர்வாழ் உயிரினங்கள் மற்றும் பல்வேறு ஈரநில சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு ஒரு முக்கிய வாழ்விடமாக உள்ளது. இங்கு காணப்படும் சில முக்கிய இனங்கள் பெரிய புள்ளி கழுகு, பாலிட் ஹாரியர் மற்றும் பொலன்சின் கழுகு ஆகியவை அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகமலை மலைப்பகுதி சுற்றுச்சூழல் மையமாகவும் புலம்பெயர்ந்த மற்றும் வசிக்கும் பறவைகளின் நீர்வாழ் உயிரினங்களின் பல்வேறு ஈரநில சுற்றுச்சூழல் அமைப்பாகவும் செயல்படுது. இங்கே வந்து சில இதை கொடுத்துருக்காங்க. புள்ளி கழுகு, ஹாரியர் மற்றும் கழுகு, இந்த போலன்சியஸ் கழுகு அந்த மாதிரி கொடுத்து எது சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இரண்டும் சரிதான். நாகமலை குன்று பகுதி முக்கியமான வாழ்விடம். அடுத்து பாருங்கள், சரியான கூற்றுகளை தேர்வு செய்யும். ஒரு சூப்பர் மூன் என்பது சந்திரனின் பெரிஜியுடன் ஒத்துப்போகும் ஒரு முழு நிலவாகும். இது சந்திரனின் அதன் நீள்வட்ட சுற்றுப்பாதையில் பூமிக்கு மிக அருகில் உள்ள புள்ளியாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சூப்பர் மூன் அந்த சில இதெல்லாம் சொல்லுவாங்க, ரெட் மூனு, ப்ளூ மூனு, சூப்பர் மூன் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் குறிப்பிட்ட இயருக்குள்ளே தான் வரும், இந்த கலரில் தெரியும், இத்தனை மணிக்குள்ளே பார்க்கணும், இந்த மாதிரிலாம் கண்டிஷன் நிறைய போடுவாங்க. அந்த வகையில் ஒரு சூப்பர் மூன் என்பது சந்திரனின் பெரிஜியுடன் ஒத்துப்போகும் முழு நிலவாகும். இது சந்திரனின் அது நீள்வட்ட சுற்றுப்பாதையில் பூமிக்கு மிக அருகில் உள்ள புள்ளியாகும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ இரண்டும் சரிதான். அடுத்து பாருங்கள், மத்திய மின் வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? காரைக்குடி தான். நமக்கு மத்திய சென்ட்ரல் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நிறைய டெல்லியில் தான் இருக்கும். டெல்லியை தவிர்த்து மற்ற ஊரில் இருக்கிறது தான் நமக்கு ஸ்பெஷலாக பார்க்கணும். ஏன்னா அது ஏன் அந்த ஊரில் இருக்குது அப்படின்னா அந்த பகுதிக்கான ஸ்பெஷலாக கூட இருக்கலாம். ஸோ இந்த காரைக்குடியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மத்திய மின்வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனம் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள நம்ம காரைக்குடியில் தான் இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சரியான கூற்றுகளை தேர்வு செய்யும். ஃபிஷர் பிராண்ட் மொபைல் செயலிக்கு சமீபத்தில் IUCN பாதுகாப்பு விருது வழங்கப்பட்டது. இது MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளையால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபிஷர் ஃப்ரெண்ட் மொபைல் ஆப் வந்து IUCN அவார்டு கிடச்சிருக்கு. ஸோ அது வந்து இந்த MS சுவாமிநாதன் அவர்கள் பேரில் இந்த ஆராய்ச்சி அறக்கட்டளை. ஸோ அதன்படி தான் அந்த இதில் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்புக்கு இந்த செயலிக்கு வந்து இந்த பாதுகாப்பு நிறுவனம் உலக இந்த ஒரு பாதுகாப்பு நிறுவனம் வந்து விருது வழங்கியிருக்காங்க. அவர் MS சுவாமிநாதன் இறந்தாலும் அவர் பேரில் அந்த ஆராய்ச்சி அவங்களோட பொண்ணான இந்த சௌமியா சுவாமிநாதன் அப்படிங்கிறவங்க இந்த அறக்கட்டளை வந்து நடத்திட்டு வராங்க. ஸோ அந்த அறக்கட்டளை தான் அந்த மொபைல் செயலியை உருவாக்கியிருக்காங்க. இந்தியாவில் பச்சை கடல் ஆமைகள் பெரும்பாலும் லட்சத்தீவுகளில் காணப்படுகின்றன. பச்சை ஆமைகளின் எண்ணிக்கை மிகவும் வெற்றிகரமாக மீண்டதால் IUCN அதன் அதிகாரப்பூர்வ அந்தஸ்தை அழிந்து வரும் என்பதிலிருந்து குறைந்த கவலை என்பது தரம் மாற்றியுள்ளது. பச்சை கடல் ஆமைகள் பெரும்பாலும் எங்கே இருக்குது அப்படின்னா லட்சத்தீவுகளில் காணப்படுகிறது. இதுவே ஒரு கொஸ்டின் தான். அடுத்தது இந்த பச்சை ஆமைகளின் எண்ணிக்கை மீண்டதால் இதை வந்து என்ன கேட்டகரியிலிருந்து அழிந்து வரும் அந்தஸ்திலிருந்து குறைந்த கவலை அப்படிங்கிறது. நம்ம மழை பொழிவு மாதிரி தான், கனமழை அதிகனமழைன்னு ஒரு இது வச்சுருக்கோம்ல, அதே மாதிரி இவங்க வந்து அழிந்து வரும் நிலையிலிருந்து குறைந்த கவலை அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அதை வந்து க்ரோத் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக. பச்சை கடல் ஆமைகள் எங்கே அதிகமாக இருக்குன்னா லட்சத்தீவுகளில் தான் அதிகமாக இருக்குது. அடுத்து பாருங்கள், நேஷ்னல் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் பாலிசி வாஸ் லான்ச்ட் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேசிய கனிம ஆய்வு கொள்கை எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா 2016 தான். ஸோ 2016 தான் தேசிய கனிம வள கொள்கை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. பின்வரும் எந்த மாநிலத்தில் 5.9 மில்லியன் டன் லித்தியம் இருப்பதாக இந்திய புவியியல் ஆய்வு மையம் அடையாளம் கண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் தான். ஜம்மு காஷ்மீரில் தான் பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் டன் லித்தியம் உங்களுக்கு நல்லா தெரியும். லித்தியம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பேட்ரி பைக்கு காரில் எல்லாமே இந்த லித்தியம் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த லித்தியத்தோட பயன்பாடு உலக அளவில் பெரிய தேவையாக இருக்குது. அந்த வகையில் சமீபத்தில் நம்ம ஜம்மு காஷ்மீரில் 5.9 மில்லியன் டன் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாகவும் அறிவிச்சிருக்காங்க.
ஸோ அதை பற்றின ஒரு கேள்வி தான் இது. எங்கே அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில். ஸோ இதை வந்து எடுத்து நம்ம உற்பத்தி பண்ணி அதை பயன்படும் பொருளாக மாற்றும் போது இந்தியா வந்து உலகத்திலே ஒரு முக்கிய பங்காற்றும் அப்படிங்கிறது இதன் மூலமாக எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் முக்கியமான மற்றும் மூலோபாய கனிமங்கள் மற்றும் கனிம பாதுகாப்பின் விநியோக பக்க உத்தரவாதத்தை உறுதி செய்வதற்கான 2019 கபில் அப்படிங்கிற பேரில் உருவாக்கப்பட்டது. என்னன்னா காஞ்சி பிதேஸ் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிறது. ஸோ இந்த பேரில் வந்து உருவாக்கியிருக்காங்க. என்னென்னா நாட்டின் முக்கியமான மூலோபாய கனிமங்களை பாதுகாக்க விநியோகிக்க உத்தரவை உறுதி செய்வதற்காக இந்த கபில்ங்கிற பேரில் உருவாக்கியிருக்காங்க. இது 3 அரசு நிறுவனங்களான நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட், நால்கோ, ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் HCL மற்றும் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் கன்சல்டிங்ஸ் லிமிடெட் MECL ஆகியவற்றின் கூட்டு முயற்சி நிறுவனமாகும். இது சுரங்க அமைச்சகத்தின் கீழ் 40:30:30 என்ற விகிதத்தில் செயல்படுகிறது. இந்த 3 நிறுவனமுமே நமக்கு 10th புக்கில் ஜாகிரஃபியில் இதோட தோற்றம் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நிறுவனங்கள்லாம் சேர்ந்து தான் இந்த ஒரு இதை உருவாக்கியிருக்காங்க, இந்த ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூலோபாய கனிமங்களை அது வந்து பாதுகாப்புக்காக விநியோகிக்க வந்து ஒரு நெறிமுறையை கொண்டு வருது. ஸோ இது எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷியோவில் செயல்படுது. இது 3ம் இந்த ரேஷியோவில், நால்கோ வந்து 40, அந்த HCL வந்து 30, MECL வந்து 30 அப்படிங்கிற ரேஷியோவில் செயல்படுது. ஸோ இது ரெண்டுமே சரிதான். அடுத்ததாக பாருங்கள், நீலக்குறிஞ்சி என்று அழைக்கப்படும் ஸ்ட்ரோபிலான் குந்தியானா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்குமா? மற்றொரு வகை குறிஞ்சியான ஸ்ட்ரோபிலான் செசிலியஸ் 8 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குறிஞ்சி பூ நம்மளுக்கு நல்லா தெரியும். இது வந்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் பூக்கும். குறிஞ்சி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் அப்படிங்கிறது தமிழ் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை அந்த அறிவியல் பேரோட கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொரு வகை, அதை வந்து 8 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும். மற்றொரு வகையான குறிஞ்சி ஸ்ட்ரோபிலந்தஸ் செசிலியஸ் அப்படிங்கிறது வந்து 8 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் இரண்டும் சரிதான். அடுத்து பாருங்கள், சரியான கூற்றுகளை தேர்வு செய்யும். இந்திய வனவிலங்கு நிறுவனத்தின்படி இந்தியாவில் உள்ள மொத்த யானைகளின் எண்ணிக்கை 22,446. ப்ரீவியஸில் பார்த்த டேட்டா வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம். இது வந்து இந்தியாவில் மொத்தம் பார்த்திங்கன்னா 22,446 யானைகள் எண்ணிக்கை இருக்குது. யானைகளின் எண்ணிக்கையை கணக்கிட DNA அடிப்படையிலான முறை பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே சரிதான். இது இந்த கணக்கெடுப்பை பார்த்திங்கன்னா ஒரு விலங்குகளுக்கும் ஒவ்வொரு மாதிரி நடத்துவாங்க. CCTV கேமரா மூலமாக, இந்த கடல் நீர் உயிரினங்களுக்கெல்லாம் அந்த சவுண்ட்ஸ் மூலமாக, அப்புறம் அந்த விலங்குகளுக்கு சிப்புக்களை பொருத்தி விடுறது மூலமாக, இந்த மாதிரி நிறைய வகைகளில் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் DNA பரிசோதனை மூலமாக யானை திட்டம் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு ஸ்டாட்டிக் தான். ப்ராஜெக்ட் எலஃபண்ட் வாஸ் லான்ச்டு இன் விச் இயர்னு கேட்டாங்க. 1992 தான் உருவாக்கப்பட்டிருக்கு. சர்வதேச டூகோங் பாதுகாப்பு மையம் எங்கே அமைய உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சாவூர் தான். இது என்னென்னா இந்த கடல் பசு தான். டூகோங் அப்படிங்கிறது கடல் பசு தான். உலகளாவிய வனவள மதிப்பீட்டு GFRA 2025 படி மொத்த வனப்பகுதியில் உலக நாடுகளில் இந்தியாவின் தரவரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க. 9வது தரவரிசையில் இருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், புகழ்பெற்ற புவிசார் குறியீடு தயாரிப்பு அரும்பாவூர் மர வேலைப்பாடுகள் எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இந்த மர வேலைப்பாடு சம்மந்தமாக அரும்பாவூர் மர வேலைப்பாடு அப்படிங்கிறது சிறப்பிடம் பெற்றிருக்கு புவிசார் குறியீட்டில். அடுத்ததை பாருங்கள், இந்தியாவில் சோயா பீன்ஸ் அதிகமாக உற்பத்தி செய்யப்படும் மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் தான் சோயா பீன்ஸ். நிறைய விஷயங்களுக்கு இந்த மத்திய பிரதேசம் வந்து முக்கியத்துவம் பெறுது. வங்காள விரிகுடாவில் உருவாகும் சூறாவளி புயலுக்கு மோந்தா என்று பெயரிடப்பட்டுள்ளது. மோந்தா என்ற பெயர் யாரால் பரிந்துரைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. தாய்லாந்து. இந்த புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை நம்ம ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியும். இது சம்மந்தமான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த புயலுக்கு பேர் வைக்கும் நடைமுறை முதல்ல எப்போ தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். கேள்வி எண் 190. அடுத்ததாக பாருங்கள், இந்தியாவில் பசுமை பட்டாசுகள் மகாராஷ்டிராவின் நாக்பூரில் அமைந்துள்ள தேசிய சுற்றுச்சூழல் பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனத்தால் வடிவமைக்கப்படுகின்றன. ஸ்வாஸ், ஸ்டார், சஃபால் ஆகியவை நீரியால் வடிவமைக்கப்பட்ட பிரபலமான பச்சை பட்டாசு வகைகளாம். இந்த பட்டாசுகளை பொறுத்தளவில் பசுமை பட்டாசு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியும் பசுமை பட்டாசுகளை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த வகையில் மகாராஷ்டிராவின் நாக்பூரில் அமைந்துள்ள தேசிய சுற்றுச்சூழல் பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனம் இதை வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இரண்டும் சரி. அடுத்ததாக பாருங்கள்,
அரோமா மிஷன் பற்றி சரியான கூற்றுகளை தேர்வு செய்யும் கொடுத்துருக்காங்க. இது வந்து CSIR ஆல் 2016 தொடங்கப்பட்டிருக்கு. இது லாவெண்டர் புரட்சி என்றும் அழைக்கப்படுகிறது. அரோமா மிஷனுக்கு விக்யான் குழு விருது வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விக்யான் விருது. ஸோ அரோமா மிஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. CSR ஒரு மிஷனு இல்லை ஒரு திட்டம் தொடங்குறாங்க அப்படின்னா அதோட வருஷம் அது முக்கியம், அதோட நோக்கம் வந்து முக்கியம். அதுக்கப்புறமா அது எந்த நிறுவனத்தால் தொடங்கப்படுது அதை வந்து மறுபெயரிட்டு அழைக்கிறாங்க. என்னென்னா லாவெண்டர் புரட்சின்னு அழைக்கிறாங்க. இந்த மிஷனுக்கு வந்து விக்யான் குழுவோட விருது கிடச்சிருக்கு. அது சிறப்பாக செயல்படுறதுனால அதுக்கு ஒரு விருது கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், நீலகிரி ஆனைமலைகள் சேர்வராயன் மலைகளில் காப்பி தோட்டங்கள் காணப்படுகின்றன. கர்நாடகா மற்றும் கேரளாவிற்கு அடுத்தபடியாக காப்பி உற்பத்தியில் தமிழ்நாடு 3வது இடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காப்பி தோட்டங்கள் இங்கே காணப்படுது. கர்நாடகா கேரளாவுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு 3வது. அப்போ ஃபஸ்ட்டு பிளேஸில் யார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா தான். காப்பினா கர்நாடகா, ஷார்ட்கட். காப்பி கர்நாடகா, தேயிலைனா அஸ்ஸாம். அடுத்து பாருங்கள், பின்வரும் கூற்றுகளை கவனிங்கள். 2030ஆம் ஆண்டுக்குள் 10,000 புவிசார் குறியீடுகளை அடைய இந்தியா இலக்கு வைத்துள்ளது. ஆமாம், இதுவரை இந்தியாவில் 605 புவிசார் குறியீடுகள் பொருட்களின் புவிசார் குறியீடுகள் பதிவு மற்றும் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டன. பாருங்கள், நல்லா ஒரு டேட்டா இருக்குது. என்ன அப்படின்னா, இப்படி ஒரு சட்டம் இருக்குது, பொருட்களின் புவிசார் குறியீடுகள் பதிவு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 1999 கொண்டு வரப்பட்டிருக்கு. இதன்படி இப்போ வரைக்கும் எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னா 605 புவிசார் குறியீடுகள் வாங்கியிருக்காங்க. இதில் 69 தமிழ்நாட்டுகிட்ட இருக்குது. இப்போ இலக்கு எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா 2030க்குள்ளே 10,000 இதை வந்து இலக்காக வச்சுருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இது முக்கியமான டேட்டா, 3ஐயுமே நோட் பண்ணிக்கோங்க. புகழ்பெற்ற புஷ்கர் கால்நடை கண்காட்சி எந்த மாநிலத்தில் நடைபெறுகிறது? கால்நடைனாலே அங்கே தான் அதிகமாக இருக்கும். ஸோ ராஜஸ்தானில் தான் இந்த கால்நடை, ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ்லாம் பார்த்தீங்கன்னா கால்நடை சிறப்பு பெற பெற்றது. இந்த புஷ்கர் கால்நடை கண்காட்சி எங்கே நடைபெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ப்ரீவியஸ்லாம் கேட்டிருக்காங்க, எருமை மாடு எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கோர்ட்டு எக்ஸாம்லலாம் கேட்டிருக்காங்க. தேசிய பல்லுயிர் பெருக்க ஆணையத்தின் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. எங்கே அப்படின்னா சென்னையில் தான் இருக்குது. தேசிய பல்லுயிர் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டிஸ் லொக்கேட்டடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், அழிந்து வரும் கருப்பு ஆமை எந்த ஆற்றில் காணப்படுகிறது? ஆமைகள் பற்றி நிறைய பார்த்தோம். அழிந்து வரும் கருப்பு ஆனை பிளாக் டர்ட்டில் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த போகோ அப்படிங்கிற ரிவர், போகோ. நிறுவப்பட்ட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனில் தமிழ்நாட்டின் தரவரிசை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4வது. நிறுவப்பட்ட தமிழ்நாடு ரேங்க்ஸ் இன் டோட்டல் இன்ஸ்டால்டு ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி இஸ் 4th place. அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் காற்றாலை மின்சாரத்தின் மொத்த நிறுவப்பட்ட திறன் 11,500 மெகாவாட் ஆகும். காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழகத்தின் இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2nd place. அதாவது நிறுவப்பட்ட திறனில், இன்ஸ்டாலேஷனில் 11,500 மெகாவாட் இருக்கும். காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழ்நாட்டின் இடம் 2வது பிளேஸ் இருக்காங்க. இதில் பாருங்கள், இதுலேயும் ஒரு கேள்வி இருக்குது. தமிழ்நாடு 2வது பிளேஸில் இருக்காங்களா? அப்போ ஃபஸ்ட் பிளேஸ் யார் அப்படிங்கிறத கமெண்டில் டைப் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 199. அடுத்தது பாருங்கள், தமிழ்நாடு எந்த ஆண்டுக்குள் நிகர பூஜ்ஜியத்தை அடைய இலக்கு வைத்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2070. நிகர பூஜ்ஜியம், 0, அச்சீவ் நெட் 0 அப்படிங்கிறத இலக்காக கொண்டு செயல்பட்டு இருக்காங்க. பின்வரும் எந்த மாநிலம் மத்திய அரசிடமிருந்து விண்ட் இந்தியா விருதை பெற்றது? தமிழ்நாடு தான். ஸோ இந்திய லெவலில் தமிழ்நாடு எங்கெங்கெல்லாம் சிறப்பிடம் பெற்றிருக்கோ அது முக்கியமான டேட்டா. ஸோ தமிழ்நாடு வந்து விண்ட் இந்தியா விருதை வந்து வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், தமிழ்நாடு அழிந்து வரும் உயிரின பாதுகாப்பு நிதியம் 2024 தொடங்கப்பட்டிருக்கு. இது மேம்பட்ட வனவிலங்கு பாதுகாப்பு நிறுவனத்தால் நிர்வகிக்கப்படும் 50 கோடி ரூபாய் நிதியை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாருங்கள், ஒரு பாதுகாப்பு நிதியம் தொடங்கியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் அழிந்து வரும் உயிரினங்களை பாதுகாக்க, அதாவது இந்த சிவப்பு இதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கேட்டகரியில் உள்ள உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்காக 2024 தொடங்கப்பட்டது. எடுத்துக்காட்டுக்கு நம்ம வரையாடுகளே பார்த்தீங்கன்னா மாநில விலங்கான வரையாடே இந்த அழிந்து வரும் இனங்களில் தான் இருக்குது. ஸோ அது உட்பட எல்லா விலங்குகளையும் பாதுகாக்கிறதுக்காக 2024 இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து 50 கோடி ரூபாய் வந்து நிதியை இது கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள்,
பசுமை இந்தியாவிற்கான தேசிய இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நேஷனல் மிஷன் ஃபார் கிரீன் இந்தியா வாஸ் லான்ச்டுன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு நல்லா தெரியும் ஸ்வச் பாரத் வந்து எப்போ அறிவிக்கப்பட்டது அப்படின்னா 2014 ஆகஸ்ட் 15 அப்போ அந்த உரையில் வந்து பிரதமர் அவர்கள் அறிவிச்சிருப்பாங்க. அக்டோபர் 2ஆம் தேதியிலிருந்து அந்த மிஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதே வருஷம்தான் இந்த பசுமை இந்தியாவிற்கான தேசிய இயக்கமும் தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பாருங்கள், தேசிய காலநிலை மாற்ற செயல் திட்டத்தின் கீழ் 8 திட்டங்களில் பசுமை இந்தியா திட்டம் ஒன்றாகும். 2030ஆம் ஆண்டுக்குள் 25 மில்லியன் ஹெக்டேர் சீரழிந்த காடுகள் மற்றும் வனம் அல்லாத நிலங்களை மீட்டெடுப்பது இது நோக்கமாகும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதே இந்த காலநிலை மாற்ற திட்டத்தின் கீழ் 8 திட்டங்களில் பசுமை இந்தியா திட்டமும் இதில் ஒன்றா. இதில் இந்த வருஷத்தில் ஒரு திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 8 திட்டங்களில் ஒன்று தான் இந்த பசுமை இந்தியா திட்டம். இது வந்து 2030ஆம் ஆண்டுக்குள்ளே 25 ஹெக்டேர் சீரழிந்த காடுகள் மற்றும் வனங்களை மீட்பதை நோக்கமாக கொண்டிருக்கு. நமக்கு நல்லா தெரியும், ஒரு திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்தோட வருஷம், அதோட நோக்கம் என்ன, அது தெரிஞ்சாலே ஓரளவு அது பாதி வந்து ஃபுல்ஃபில் ஆயிரும். அந்த வகையில் இப்போ என்ன திட்டம் பார்த்துருக்கோம்னா, அந்த பசுமை இந்தியா திட்டம் பார்த்துருக்கோம். இந்த பசுமை இந்தியா திட்டம் உருவாக்குனது எப்போன்னா 2014 சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு ஆரிஜினாக இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த தேசிய காலநிலை மாற்ற செயல் திட்டம். இதில் ஒன்று தான் இந்த திட்டம்னு சொல்கிறாங்க. இந்த திட்டத்தோட நோக்கம் தான் இந்த 2030ஆம் ஆண்டு 25 மில்லியன் ஹெக்டேர்களை மீட்டெடுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், இந்தியாவின் மொத்த காடுகள் மற்றும் மரங்களின் பரப்பளவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி கேட்ட டேட்டா தான் 25.17% அப்படிங்கிறது. ஆனால் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33.3க்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறது தான் உலக இது. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலையும் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33% மேலே இருக்கணும். ஆனால் கம்மியாக தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், பின்னூறு ஒன்றில் இந்தியாவின் 94வது ராம்சார் தலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கோகாபில் லேக், பீகார் மாநிலத்தில் உள்ள கோகாபில் லேக் தான் 94வது ராம்சார் தலம். நம்ம இந்த கொஸ்டின்ஸ் முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு அந்த 96 வரைக்குமே உள்ள ராம்சார் தலங்களை சொல்லிடுவாங்க. ஸோ அதை பார்த்துருவாங்க. அடுத்து, புலிகள் வாழும் ஒரே சதுப்பு நில காடு எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த சுந்தரவன சதுப்பு நில காடு. இந்த கேள்வியை பொறுத்தளவில் இந்த சுந்தரவன சதுப்பு நில காடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்கும். இது ஒரு முக்கியமான சதுப்பு நில காடு. இது சம்மந்தமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு குரூப் 1 ப்ரிலிம்ஸ்லேயும் சரி, குரூப் 2 ப்ரிலிம்ஸ்லேயும் சரி இந்த சுந்தரவன காடுகளை பற்றி இப்போ சமீபத்தில் நடந்த எக்ஸாமில் கூட இந்த சுந்தரவன காடுகளை பற்றி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு இதில் பாருங்கள், புலிகள் வாழும் ஒரே சதுப்பு நில காடுன்னு சொல்லி இதை கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டினில் ஒரு இது பார்த்தோம், ஒட்டகம் பற்றி பார்த்தோம். அந்த கடல்லையே நடக்கக்கூடிய ஒரு ஒட்டகம் பார்த்தோம். அந்த வகையில் இந்த புலிகள் வாழும் ஒரே சதுப்பு நில காடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சுந்தரநில சதுப்பு நில காடு தான். இந்த காடுகள் எல்லாமே ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு கடல் ஓரத்திலே இது ஒரு முக்கியமான காடுகள். அடுத்து பாருங்கள், வெப்பமண்டல காடுகள் என்றால் என்ன? என்றென்றும் வசதி முயற்சியில் இந்தியாவில் சேர உள்ளது. வெப்பமண்டல காடுகளை கொண்ட நாடுகள் தங்கள் வனப்பகுதியை பராமரிக்க ஊக்குவிப்பதை இந்த முயற்சி நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இந்த ஒரு அமைப்பு இருக்குது. இது என்னென்னா, வெப்பமண்டல காடுகள் என்றென்றும் வசதி முயற்சியில் இந்தியா சேர உள்ளது. இந்த அமைப்பில் இந்தியா சேர இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வெப்பமண்டல காடுகளை கொண்ட நாடுகள் தங்கள் வனப்பகுதியை பராமரிக்க ஊக்குவிப்பதை முயற்சி நோக்கமாட்டது. ஒரு அமைப்புன்னு இருந்ததுன்னா ஒரு இதை ஊக்குவிக்கிறதுக்கு நோக்கமாக தான் கொண்டிருக்கும். அந்த வகையில் இந்த நிறுவனம் செயல்படுது. ஸோ இதில் இந்தியா சேர இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியமான டேட்டா. ஸோ ரெண்டுமே சரிதான். அடுத்து பாருங்கள், காலநிலை மாற்றம் தொடர்பான ஐநா கட்டமைப்பு மாநாட்டின், அதாவது UNFCCC 30வது மாநாடு, அது மாதிரி COP30 எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 மாநாடுமே பிரேசில் உள்ள பெலம் அப்படிங்கிற பகுதியில் தான் நடந்திருக்கும். இது ஒரு முக்கியமான மாநாடு. நம்மளுக்கு சிலபஸில் பார்த்தீங்கன்னா 2A மெயின்ஸோட சிலபஸில் COP28 அப்படின்னே ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் COP30 அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட்டு. இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா சமீபத்தில் பிரேசிலில் உள்ள பெலமில் தான் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நேரடியாகவே இருக்கிற டாப்பிக்கில் டைரெக்டாகவே அப்படி கொஸ்டின் எடுத்து வச்சுருவாங்க. ஸோ டாபிக் வைஸாக நீங்கள் பேசிக் நாலேஜ் இருந்தாலே ஒரு கொஸ்டினையுமே நம்ம அட்டன் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், தேசிய நீர் விருதில் முதலிடம் பெற்ற மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. மகாராஷ்டிரா தான் ஃபஸ்ட்டு அவார்டு வாங்கியிருக்காங்க. அந்த நீரை வந்து எப்படி கையாளுறது, அதை எப்படி மேலாண்மை பண்ணுறது, நீர் போய் மக்களுக்கு எப்படி கொண்டு சேர்க்கிறது, இந்த வகையிலலாம் இந்த தேசிய நீர் நிறுவனம் வந்து இந்த விருதை வழங்கிட்டு வராங்க. அந்த வகையில் முதல் பரிசு பெற்ற மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகாராஷ்டிரா. உலக நாடுகளில் மொத்த பசுமை இல்ல வாயு வெளியேற்றத்தில் இந்தியாவின் இடம் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. 3rd பிளேஸில் இருக்காங்க. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா உலக நாடுகளில் பசுமை இல்ல வாயு வெளியேற்றத்தில் இந்தியா வந்து 3வது இடத்துல இருக்காங்க.
இந்த பசுபையில வாயுன்னு எதை சொல்லுவாங்கன்னா கார்பன் தான் சொல்லுவாங்க, கார்பன். சிறுத்தை பற்றிய சரியான கூற்றுக்களை தேர்வு செய்யும். 1952ஆம் ஆண்டு இந்தியாவில் சிறுத்தைகள் அழிந்து விட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறுத்தை திட்டம் செப்டம்பர் 17, 2022 அன்று தொடங்கப்பட்டது. 8 சிறுத்தைகளை இடமாற்றம் செய்ய போட்ஸ்வானா இந்தியா ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டது. ரைட், 3மே சரி. அந்த சிறுத்தை அழிஞ்சதுனால தான் நம்ம சிறுத்தைன்னு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கோம். அது எப்போனா செப்டம்பர் 17. இது பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தான் ஆரம்பிச்சிருப்பாரு. இந்த செப்டம்பர் 17ங்கிறது அவரோட பிறந்த தினம். ஸோ அந்த பிறந்த இடத்திலே அவங்க அறிவிச்சிருப்பாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த போட்ஸ்வானா இந்த இடத்துக்கு சமீபத்தில் பிரசிடென்ட் அவர்கள் பயணம் செஞ்சுருப்பாங்க. பயணம் செஞ்சதன் விளைவாக இந்த 8 சிறுத்தைகளை அந்த நாட்டில் இருந்து நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதன்படி அனைத்தும் சரி. அடுத்து பாருங்க, தமிழ்நாடு பசுமை காலநிலை நிறுவனத்தின் கீழ் உள்ள பணிகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 பணிகளை கொண்டது. அதாவது நமக்கு இந்த உள்ளாட்சியோட பணிகள், அது மாதிரி நகராட்சியோட பணிகள் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இந்த பசுமை காலநிலை நிறுவனத்துக்குன்னு ஒரு 4 விதமான பணிகள் இருக்குது. ஸோ அதை தான் எத்தனை பணிகள் இருக்குது அப்படின்னு கேள்வியை நம்ம கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, மெகலோடி இயற்கை காப்பகம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போட்ஸ்வானா அப்படிங்கிற கண்ட்ரி தான். இந்த நாட்டுக்கு இருந்தால் நம்ம 8 சிறுத்தைகளை வாங்கியிருக்கோம். இந்த நாட்டுக்கு தான் சமீபத்தில், இது ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரி, இந்த நாட்டுக்கு தான் சமீபத்தில் நம்ம பிரசிடென்ட் அவர்கள் பயணம் செஞ்சுருப்பாங்க. இந்தியாவில் மரங்களின் தாய் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மதர் ஆஃப் ட்ரீ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாலுமரா திம்கா அங்கே அப்படிங்கிற ஒரு பாட்டியம்மா தான். இவங்க யார், எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவங்க. இந்த அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மரங்களை நட்டு அதன் மூலமாக சுற்றுச்சூழலை மேம்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதற்காக இவங்க மரங்களின் தாய் என்று அழைக்கப்படுறாங்க. சமீபத்தில் அரசு விருதெல்லாம் கொடுத்து அவங்களை கௌரவிச்சிருப்பாங்க. இவங்க சமீபத்தில் இறந்து போனாங்க. 104 வயசு வரைக்கும் உயிர் வாழ்ந்திருக்காங்க. 104 வயசு வரைக்குமே உயிரோடு இருந்திருப்பாங்க. சமீபத்தில் புவிசார் குறியீடு வழங்கப்பட்ட அம்பாஜி வெள்ளை பளிங்கு எந்த மாநிலத்தை சேர்ந்தது? குஜராத். ஸோ அந்த அம்பாஜி அப்படிங்கிற வெள்ளை பளிங்கு எங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டேட்டுக்கு போனீங்கன்னா தெரியும். நம்ம அங்கே போன அவசியம் இல்லை, சில வீடியோக்கள் படங்கள்லாம் பார்க்கும்போது அந்தந்த ஸ்டேட்டுக்கான ஸ்பெஷல் தெரியும். அந்த ஸ்டேட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கிரேனைட்டு, மார்பிள்ஸு, கிரேனைட்டு இந்த நிறுவனங்கள்லாம் நிறைய அங்கே இருக்கும். நம்ம ஊரில் இருந்தே நிறைய பேர் அங்கே போய்லாம் வேலை பார்க்குறாங்க. ஸோ இந்த மார்பிள் சம்மந்தமாக. ஸோ அதனால் அந்த ஊரில் தான் பார்த்தீங்கன்னா இந்த அம்பாஜி அப்படிங்கிற வெள்ளை பளிங்குக்கு இந்த விருது, அதாவது புவிசார் குறியீடு கிடச்சிருக்கு. அங்கே உள்ள அந்த வெள்ளை பளிங்கு சிறப்பிடம் பெற்றிருக்கு. புவிசார் பெறுறது மூலமாக அதோட ட்ரேடு அதிகரிக்கும். சமீபத்தில் வெடித்த செமரு எரிமலை எந்த நாட்டில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேசியா. செமரு எங்கே இருக்குது அப்படின்னு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இந்தியாவிலேயே செயல்படும் ஒரு எரிமலை இருக்குது, அது எங்கே இருக்குது, அதோட பேர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். கேள்வி எண் 217. அடுத்து பாருங்கள், புவிசார் குறியீடு பின்வரும் எந்த அமைச்சகத்தில் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. புவிசார் குறியீடு வணிக அமைச்சம் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் புவிசார் குறியீடு ஒரு வணிக நோக்கத்துக்காக மெயினாக செயல்படுது. என்னென்னா அந்த இடத்துல அந்த பொருள் சிறப்பிடம் பெற்றிருக்கும். ஸோ அதன் மூலமாக அந்த வியாபாரத்தை விருதிப்படுத்த முடியும். அதன் மூலமாக ஒரு நம்பகத்தன்மை கிடைக்கும், மக்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை கிடைக்கும். எடுத்துக்காட்டு இப்போ கோயில்பட்டி கடலை மிட்டாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு வர்றவங்க அந்த ஊரில் வாங்கினா அது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையை அது ஏற்படுத்துது. அதன் மூலமாக அந்த வணிகம் பெறுது. ஸோ அதனால தான் அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ்கிட்ட அந்த இதை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட என்செலட்ஸ் எந்த கிரகத்தின் துணைக்கோள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த கிரகத்தோட துணைக்கோள்? ஒவ்வொரு கிரகத்துக்குமே துணைக்கோள்கள்னு இருக்கும். ஸோ நம்ம அந்த வகையில் பார்க்கும்போது இந்த என்செலட் அப்படிங்கிறது எதோட துணைக்கோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி, சேட்டனோட துணைக்கோள் தான் இந்த என்செலட் அப்படிங்கிறது. சமீபத்தில் செய்தித்தாளில் காணப்பட்டிருக்கு. அடுத்ததை பாருங்கள், டிசம்பர் 12, 2015 அன்று பிரான்சின் பாரிஸில் நடைபெற்ற ஐநா காலநிலை மாற்ற மாநாட்டில், அதாவது COP21ல் 195 கட்சிகளால் பாரிஸ் ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நவம்பர் 4, 2016 அன்று நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா COP21 மாநாடு நடந்திருக்கு. இது ஐநாவோட காலநிலை மாற்ற COP21 நடந்திருக்கு. இது எப்போ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 12, 2015 நடந்திருக்கு. இதில் ஒரு 195 கட்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது அது நாடுகளாகவும் இருக்கலாம், அமைப்புகளாகவும் இருக்கலாம். அந்த வகையில் இந்த பாரிஸ் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டாங்க.
இது வந்து நடைமுறைக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 4, 2016. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் என்னென்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஒரு நாளாக இருக்கும், அது நடைமுறைக்கு வந்து இன்னொரு நாளாக இருக்கும். அந்த வகையில் இந்த மாநாடு நடந்த நாள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 12, 2015. அதிலிருந்து ஒரு வருஷம் கிட்டத்தட்ட தள்ளி தான் அது நடைமுறைக்கு வந்திருக்கு அப்படிங்கிற டேட்டையும் கொடுத்துங்க. ஸோ இரண்டுமே சரிதான். அடுத்ததாக பாருங்கள், எந்த மாநிலம் சமீபத்தில் அதன் பாரம்பரிய கைவினை கத்தியான டாவோவிற்கு புவிசார் குறியீடு வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த மாநிலம் அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ். இந்த பேரை பார்த்தாலே தெரியுது டாவோ அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஸோ இது வந்து அருணாச்சல் பிரதேஷ் சைனா ஒட்டி இருக்கிறதுனால இந்த டாவோ அப்படிங்கிற பேரில் ஒரு கைவினை கத்தி ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கு சமீபத்தில் புவிசார் குறியீடு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது சிறப்பிடம் பெற்றிருக்கு. அடுத்ததை பாருங்கள், காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டை ஜெர்மன் வாட்ச் நியூக்ளியோமேட் நிறுவனம் மற்றும் காலநிலை நடவடிக்கை வலையமைப்பு கேன் இன்டர்நேஷனல் வெளியிட்டுள்ளன. 4வது இடத்தில் உள்ள டென்மார்க் மிக உயர்ந்த தரவரிசை பெற்ற நாடாக உள்ளது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதாவது 3 இடத்துலையுமே இந்த அறிக்கையை பொறுத்தளவில் 3 இடத்துலையுமே யாருமே இருக்க மாட்டாங்க. 4வது இடத்துல இருக்கிற டென்மார்க்கு தான் இது ஃபர்ஸ்ட் இடமா கருதப்படுது. அதை தான் சொல்லியிருக்காங்க. என்னென்னா காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டில் ஜெர்மன் வாட்ச் இந்த நிறுவனங்கள் நடத்தியிருக்காங்க. இதில் வந்து 4ஆம் இடத்துல உள்ள டென்மார்க்கு தான் மிக உயர்ந்த தரவரிசை அப்படின்னு சொல்லி வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான். அடுத்து பாருங்கள், சென்யார் புயலுக்கு எந்த நாடு பெயரிட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஐக்கிய அரபு அமீரேட்ஸ் UAE தான் சைக்ளோன் சென்யாருக்கு வந்து நேம் வச்சுருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், சமீபத்தில் வெடித்த ஹெய்லி குப்பி எரிமலை பின்வரும் எந்த நாடுகளில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த நாட்டில் காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியாவில் தான் காணப்படுது. சமீபத்தில் வெடித்த ஹெய்லி குப்பி எரிமலை பின்வரும் எந்த நாடுகளில் காணப்படுகிறது அப்படின்னா எத்தியோப்பியாவில் இருக்குது. ஸோ எரிமலை தொடர்பாகவும் நிறைய கேள்விகள் இருக்குது. சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கும். ஹேலி குப்பி எரிமலை ஒரு கேடய எரிமலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 12,000 ஆண்டுகளுக்கு பிறகு வெடித்துள்ளது மற்றும் எரிமலை சாம்பல் செங்கடலை கடந்து மேற்கு ராஜஸ்தானை அடைந்து விமான இயக்கங்களை பாதித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம லாஸ்ட்டாக பார்த்த கொஸ்டின் மாதிரி தான் இதுவும். இந்த ஹெய்லி குப்பி எங்கே இருக்குன்னு கேட்டாங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா இந்த ஹெய்லி குப்பி ஒரு கேடயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேடய எரிமலைன்னு சொல்லிட்டாங்க. 12,000 ஆண்டுகளுக்கு பிறகு வெடித்துள்ளதான். இது வந்து செங்கடலை கடந்து மேற்கு ராஜஸ்தானை அடைந்து விமானங்களை பாதிச்சிருக்கான், விமான இயக்கத்தையும் இது பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், இந்தியாவில் புவியியல் சங்கத்தின் இயக்குநராக பொறுப்பேற்ற முதல் இந்தியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. MS கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் தான் இந்தியாவோட புவியியல் சங்கத்தோட முதல் இயக்குநராக பொறுப்பேற்றிருக்காரு. அடுத்து தித்வா புயல் சமீபத்தில் வந்த இந்த சைக்ளோன் தித்வா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எந்த நாடு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா ஏமன் நாடு தான். உலக சுகாதார அமைப்பின் WHO படி நிலத்தடி நீரில் யுரேனியத்தின் அனுமதிக்கப்பட்ட வரம்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த 30 கிராம் பெர் லிட்டருக்கு. அதாவது உலக சுகாதார நிறுவனம் ஒரு மெஷர்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா நிலத்தடி நீரில் யுரேனியத்தோட அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டரில் 30 கிராம் தான் இருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்ததாக பாருங்கள், ஒரு சமவெளி பகுதியின் வெப்பநிலை வந்து 10 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கும் குறைவாக இருந்தால் அது குளிர் அலையாக கருதப்படுகிறது. ஒரு மலைப்பாங்கான பகுதியில் வெப்பநிலை 0 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கும் குறைவாக இருந்தால் அது குளிர் அலையாக கருதப்படுகிறது. என்ன சொல்லியிருக்காங்க? 10 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கும் குறைவாக இருந்தால் அது குளிர் அலையாகவும், ஒரு மலைப்பாங்கான பகுதியில் 0 டிகிரி அல்லதுக்கு குறைவாக இருந்தால் அது குளிர். அதாவது இது வெப்பநிலை பகுதி, இது வந்து மலைப்பாங்கான பகுதி. இதுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ ரெண்டுமே சரிதான். அடுத்து பாருங்கள், தேசிய முக்கியமான கனிம பணி 2025 தொடங்கப்பட்டது. நோடல் அமைச்சகம் சுரங்க அமைச்சகம் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் வாஸ் லான்ச்ட் இன் 2025. நோடல் மினிஸ்ட்ரி வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ். நமக்கு சுரங்க அமைச்சகம்னே ஒன்று இருக்குது, அதுதான் இந்த நிறுவனத்தை தொடங்கியிருக்காங்க. தேசிய முக்கிய கனிம பணி அப்படிங்கிற நிறுவனத்தை தொடங்கியிருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். இந்தியாவில் உள்ள மொத்த தேசிய நீர்வழிகளின் எண்ணிக்கை வந்து 111. தேசிய நீர்வழி சட்டம் எப்போ இயற்றப்பட்டிருக்கு அப்படின்னா 2016. நமக்கு ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 3 நீர்வழி தடங்கள் கொடுத்துருப்பாங்க. நீர்வழி தடம் 1, 2, 3 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வகையில் மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 111 இருக்குது. இதில் தேசிய நீர்வழி சட்டம் எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 2016. இதன்படி வந்து இந்த நீர்வழி இதுக்கான கட்டமைப்புகள் வந்து ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு.
அடுத்து பாருங்க, மத்திய பிரதேசத்தில் 3வது சிறுத்தை வாழிடமாக பின்வருவற்றில் எது அமைய உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வீரரங்கனா துர்காவதி புலிகள் காப்பகம் தான் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் 3வது சிறுத்தை வாழ்விடமாக அமைய உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த மாதவும் அங்கே தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் இது வந்து 3வது இடமா அமைய இருக்குது. எங்கே? மத்திய பிரதேசத்தில். அங்கே தான் இந்த சிறுத்தை புலிகள் காப்பகம்லாம் அதிகமாகவே இருக்குது. அடுத்து பாருங்கள், இந்தியாவோட மொத்த ராம்சார் தலங்கள் 96. இப்போ இதுதான் கரண்ட்டில் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தது 90க்கு அப்புறமே ஒரு 6 இதுக்கு வரைக்குமே பார்த்துட்டோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா 96 வரைக்குமே கொடுத்துட்டாங்க. இதில் 95வது ராம்சார் தலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் உள்ள சிலிசர் ஏரி அப்படிங்கிறது தான் 95வது ராம்சார் தலம். அடுத்து 96வது ராம்சார் தலம் சத்தீஸ்கரில் உள்ள கோப்ரா ஜலஷோ அப்படிங்கிறது தான் 96வது ராம்சார் தலம். இதுதான் கடைசியாக கொடுக்கப்பட்ட 2 ராம்சார் தலங்கள். ஸோ அனைத்தும் சரி. இப்போ டைரெக்டாக கேட்கணும்னா இந்தியாவில் தற்போது எத்தனை ராம்சார் தலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 96 அப்படிங்கிறது சரியான விடை. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள பிச்சவாரம் சதுப்பு நில காடுகள் வெள்ளாறு மற்றும் கொள்ளிடம் கலிமுகங்கள் இடையில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கலிமுக வளாகம் கிள்ளை காயல் என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கலிமுகம் காயல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆறுகள் வந்து கடலில் சேர்ற இடத்த தான் இந்த காயல் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த சதுப்பு நில காடுகளும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடல் நீரில் சேர்ற இடத்துல தான் இந்த சதுப்பு நில காடுகளுமே அதிகமாக இருக்கும். அதனால தான் அதை வந்து ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும். அதாவது அலைகள் கடலோட பாதிப்புகள் அதிகமாக இருந்தாலும் அதை தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள பிச்சவாரம் சதுப்பு நில காடுகள் வெள்ளாறு மற்றும் கொள்ளிடம் கலிமுகங்களுக்கு இடையில் அமைந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கலிமுகங்கள் கிள்ளை காயல் என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்தது பாருங்கள், இந்தியாவின் முதல் வன பல்கலைக்கழகம் எங்கே அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. கோரக்பூரில் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட முதல் வன பல்கலைக்கழகம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபாரஸ்ட் யூனிவர்சிட்டி வில் பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கோரக்பூர். அடுத்தது பாருங்கள், சிவகலை மற்றும் ஆதிச்சநல்லூர் உயர்தர வெண்கல மற்றும் தங்க ஆபரணங்கள் தோண்டப்பட்டன. துலுக்கர்பட்டியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் வெள்ளி நாணயங்கள் கிடைத்துள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தொல்லியல் தொடர்பானது இருந்தாலும் ரெண்டுமே சரிதான். இது சிவகலை பற்றி ப்ரீவியஸில் குரூப் 1 ப்ரிலிம்ஸில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அந்த வகையில் துலுக்கர்பட்டியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் வெள்ளி நாணயங்கள் இது வந்து தங்கம் பயன்படுத்துறதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து சிவகலையிலும் ஆதிச்சநல்லூர்லையும் கிடச்சிருக்கு. துலுக்கர்பட்டியில் பார்த்தீங்கன்னா வெள்ளி பயன்படுத்துனதுக்கான ரெஃபரன்ஸ் கிடச்சிருக்கு. இப்படியே கேட்டிருந்தாங்க, அந்த தங்கத்தை சொல்லி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அது சம்மந்தமாக படிச்சுக்கோங்க. ஆரவல்லி மலைகள் பற்றி சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. அவை தார் பாலைவனம் ஹரியானா ராஜஸ்தான் மற்றும் மேற்கு உத்தரப்பிரதேசம் வரை கிழக்கு நோக்கி பரவுவதை தடுக்க உதவுகின்றது. மலைகள் நீர் மறுசீரமைப்பு அமைப்புகளை ஆதரிக்கின்றன மற்றும் சம்பல் சபர்மதி மற்றும் லூனி போன்ற முக்கியமான ஆறுகளின் மூலமாகும். இது மணற்கல், சுண்ணாம்புக்கல், பளிங்குக்கல், கிரேனைட் மற்றும் ஈயம், துத்தநாகம், தாமிரம், தங்கம் மற்றும் டங்ஸ்டன் போன்ற தாதுக்களால் நிறைந்துள்ளது. இவ்வளவு சிறப்பு பெற்றிருக்கு இந்த ஆரவல்லி மலை சம்பந்தமாக உள்ளது. இந்த மலைகளை தான் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து மத்திய அரசு வந்து இதை 100 அடிக்கும் கீழே உள்ள இதை வந்து மலைகளாக இல்லாமல் குன்றுகள் அந்த மாதிரி கொண்டு போயிட்டு அதில் கனிம வளங்களாக இது பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு எதிர்ப்பு கிளம்பின நிலைமையில் அந்த ஆரவல்லி தொடர்பாக சமீபத்தில் நிறைய சர்ச்சைகள் பேசப்பட்டு வந்துச்சு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹரியானா ராஜஸ்தான் மேற்கு உத்தரப்பிரதேசம் வரை கிழக்கு நோக்கி பரவுவதை தடுக்க உதவுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தார் பாலைவனம், அதாவது இந்த பாலைவன பகுதியை பாலைவனம் ஆகாமல் இந்த மலை தடுக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயம். அடுத்து வந்து மழைநீர் மறுசீரமைப்பு அமைப்புகள் மற்றும் இந்த ஆறுகளுக்கெல்லாம் முக்கியமான மூலமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் அது போக இவ்வளோ கனிம வளங்கள் இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், துல்கஸ்தி நீர்மின் திட்டம் எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது? துல்கஸ்தி செனாப் இப்போ தான் பார்த்தோம். செனாப் வந்து இந்த சிந்துவோட செனாப்பு, சீலம், சட்லஜ் இதெல்லாமே சிந்துவோட துணை நதிகள். இது வந்து நம்ம அந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறமாட்டி பார்த்தீங்கன்னா இந்த நதிகளில் உள்ள நீரெல்லாம் இந்திய அரசு வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து எந்த நதியோட துணை நீர்மின் திட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செனாப் அப்படிங்கிறதான். நமக்கு ஸ்கூல் புக்கில் முதல் நீர்மின் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதியை கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்ல டைப் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். பின்வரும் கூற்றுகளை கவனிங்கள். இந்தியாவின் மொத்த கடற்கரை நீளம் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 11,098.81 கிலோமீட்டர் ஆகும். இப்போ மறுசீரமைக்கப்பட்ட ஒரு புள்ளி வரம் தான் இது. அடுத்தது தமிழ்நாட்டின் மொத்த கடற்கரை நீளம் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1068.69 ஆகும். ஸோ ரெண்டுமே சரிதான்.
நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.